ஹலோ பேங்க் buddies, நான் அசின் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் வர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜிமின்காண்டி தான். நான் டைட்டிலாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலடா. தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் டைட்டில் தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து லாஸ்ட் வீடியோ ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்பெஷல் எடிஷன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்பெஷல் எடிஷன் போட்டதில் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கடா. அதனால டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் வீடியோவுமே அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யாரும் பார்க்கலாம், பாருங்கடா. ஓகேவா? ஜேகே ஒன் ஷாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்பெஷல் எடிஷன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும்டா. டெலிகிராம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மிஃபி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு நேமை வந்து ஜிமின் ஒன் ஷாட்டில் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்டோட நேம் வந்து காவிகா. அவங்க நேமை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது போக நீங்கள் ஜிமின் பயாஸ்ன்னு சொன்னாங்க. நான் மென்ஷன் பண்ணிட்டேன்டா. அதுக்கு முன்னாடி இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான்டா. அதனால் யாரும் ரியல் லைஃப்லாம் போட்டு கனெக்ட் பண்ணிக்காதீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அது போக வந்து அன்கட் சீன்ஸ் எல்லாம் வந்து டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? எத்தனை சீன்ஸாக இருந்தாலும் அன்கட் சீன்ஸ் வந்து நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவேன்டா. அது போக சாதனான்னு ஒருத்தவங்களுமே வந்து ஜிமின் ஒன் ஷாட் ஒன்று போட சொல்லியிருந்தாங்க. அதை நான் கண்டிப்பாக போடுறேன்டா. ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்த ஜிமின் ஒன் ஷாட் நான் அந்த தான் போடுவேன். ஓகேவாடா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரிடா, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். உங்களோட இன்ட்ரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறீங்கடா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் பேர் வந்து ஆனா. உங்கள் அப்பா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான். நீங்கள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது உங்கள் ஃபேமிலி. அடுத்தது ஜிமினோட இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிமின் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறான். ஜிமினுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஜிமினோட சிஸ்டர் பேர் வந்து ஜான்வி. சரிடா, இன்ட்ரோ இவ்வளோ போதும்டா. நம்ம மற்றதெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்கே நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏற போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் பயங்கரமாக சுற்றுது. நீங்களும் டக்குன்னு ஏறிட்டீங்க ட்ரெயினில். அது போக ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இப்போ உங்கள் சீட் நம்பர் தான்டா தேடிட்டு இருக்கீங்க நீங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, இது சீட் நம்பர் 36 தானே? ஆமாம், உட்காருங்க, ரிலாக்ஸ். இல்லை, ரிலாக்ஸ் ஆக ரொம்ப டைம் ஆகும். தண்ணி குடிக்கீங்களா? இல்லை, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸாலாம் ஆகுறீங்க. ஹாய், ஐ எம் ஒயன், ஐ எம் ஜிமின். எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டோடனே அவன் ஒரு ஊர் சொல்கிறான். ஓ, அங்கே தான் நானும் போகிறேன். 12 to 14 hours ஜேர்னி. ஆமாம், நீங்கள் அவ்வளோ வேகமாக வந்தீங்க, ரிலாக்ஸாகவே வந்திருக்கலாமே. அது கீழே தான் நின்றுட்டு இருந்தேன் பிளாட்ஃபார்மில். ஒரு மாதிரி தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு எனக்கு டைமிங் வேறு மறந்துருச்சு. கண் வேறு பிளர் ஆகிட்டு லைட்டாக. அதான் டக்குன்னு ஏறி வந்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாகிட்டு. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த டென்ஷனில் எனக்கு நம்பர் வேறு கரெக்டாக தெரியல, சீட் நம்பர். அதான். அதெல்லாம் இல்லை, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல. இல்லை, அவ்வளோ டென்ஷனாக வந்தீங்களே தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ரீசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஜிமின், நீங்களும் ஜிமினும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. அதாவது ட்ரெயினில் வந்து இந்த 6 சீட்டு இருக்கிறது இல்லை, 2 சீட்டு இந்த பக்கம் எதிர்த்தாப்புல இருக்கும்ல, அந்த இதில் உட்காந்துருக்கீங்க நீங்களும் ஜிமினும். ஸோ ஒரு ஈவினிங் டைம் தான் சன்னெல்லாம் செட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் ட்ரெயின்லாம் கிளம்புது. நீங்கள் வெளில பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிமினும் அதே மாதிரி தான் வெளில பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸ்கிப் ஆனால் இப்போ அவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட, ஒயன் பஸ் சாப்பிட்றீங்களா? டைம் ஆகிட்டு 7 o'clock ஆகிட்டு. அது போக ட்ராவல் டைமில் எனக்கு லேட் நைட் சாப்பிட்டா ஒத்துக்காது. சாப்பிட்றீங்களா? இல்லை, வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு கொஞ்சம் ரசிச்சுட்டு வரேன். அங்கே ரசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாமே இருட்டாயிட்டில். இருட்டானாலும் எனக்கு சும்மா வெளில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ஓகே, சரி, அட்லீஸ்ட் கம்பெனிக்காக சாப்பிட்லாமே. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சே, நான் எப்படி உங்கள்கிட்ட கம்பெனிக்கு சாப்பிட்றது? நீங்கள் எதுவும் திடீர்னு விஷம் எதுவும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஆல்ரெடி எனக்கு டென்ஷன் ஆனாலே கண் பிளர் ஆகிடுது, தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிடுது. இதை சாப்பிட்டு வச்சுட்டு என்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா, என் தப்பு தான், பரவாயில்ல விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் தூக்கிட்டு சாப்பிட்றாரு. சரி, நான் உங்களை நம்புகிறேன். என்ன வச்சுருக்கீங்க? எலி மருந்தும் விஷ குழம்பும் வச்சுருக்கேன், சாப்பிட்றீங்களா? நிஜமா ஜிமின்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஐயா, அவ்வளோதான் பயப்படாதீங்க.
சப்பாத்தி தான் வாங்கினேன் நைட்டுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பார்சல் சப்பாத்தி, ஒரு பார்சல் இட்லி. எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, நான் இட்லி எடுத்துக்கிட்டா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இட்லி இப்போ சாப்பிட்றீங்க. ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா அங்கே போகிறீங்க? ஏதோ ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்கா? ஆஹா, ரிலேட்டிவ்ஸ் வீடெலாம் இல்லை, எங்கள் வீடே அங்கே தான் இருக்குது தெரியுமா? அப்படியா? எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது. இவ்வளோ நாள் உங்களை அந்த ஊருக்கு நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், பார்த்துருக்க வாய்ப்பில்லை தான், ஏன்னா அது கிராமம் பாருங்களேன். அதுவும் ஒரு சிட்டி மாதிரி தானே இருக்குது. எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, நியாயமாக பேச மாட்டீங்களா? எல்லாம் பார்த்ததே இல்லை, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. எங்கள் அப்பா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். எங்கள் வீடு ஸ்கைமூன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது. அப்புறம் எனக்கு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் ஆனா. என்னோடய வீடு ஏவிஎம் மால் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இப்போதைக்கு நான் என்னோடய அப்பா பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோட்டோகிராஃப் மேலே ஒரு பேஷன், அதனால் அது பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இப்போது அப்பாவால் கொஞ்சம் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கார். கொஞ்சம் ஹெல்த் வைஸாக அவருக்கு சரியில்லை, அதனால் அவரோட பிஸ்னஸ் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். வேறு என்ன, எனக்கு ஒரு அக்கா இருக்குது, அவள் பேர் ஜான்வி. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது, அவ்வளோதான். இந்தாங்க ஜமீன், எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு ட்ராவல் டைமில் எது சாப்பிட்டாலும் செட் ஆகாது. மாட்டேன், பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனிக்காக சாப்பிட்லாமே. ஓ, எப்போ என் ஆயுதத்தை எடுத்து எனக்கே போடுறீங்களா? அப்படிலாம் இல்லை, எனக்கு தனியாக உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான். நாளைக்கு நீங்கள் கண்ணு போட்டு எனக்கு வயிறு வலி வந்துருச்சுன்னா, என்னோட அந்த பொண்ணு எவ்வளோ சாப்பிட்றாளே அப்படின்ட்டு. அப்படிலாம் நான் போட மாட்டாங்க. ஏங்க, உங்கள் வயிறு நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் எதுக்குங்க அதை பார்த்து கண்ணு போட போகிறேன்? அப்படி இல்லை, இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ப முடியாதுல்ல. சரி, சும்மா தான் சொன்னேன், சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. சரிங்க, நல்லா இருக்குங்க உங்கள் கதை. இப்படி தான் நீங்கள் ஏதாச்சும் தொண்ணு பேசிக்கிட்டே வாரீங்க. அது போக ஜிம்மிக்கு தூக்கம் வந்தாலுமே சரி, நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்படி தான் நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. என்னாச்சு? கன்டினியூ பண்ணுங்க. என்னாச்சு? உங்களுக்கும் தங்கச்சிக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன? அது அப்படி இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்னாச்சு? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்கிட்ட சொல்லலாம், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிங்க ஜெமின் கிட்ட. எனக்கும் 3 years டிஃப்ரெண்ட். அவள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் பிஜி ஈவினிங் காலேஜ் அப்புறம் ஜாப் ரெண்டுமே போய்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரோட ரிட்டையர்மெண்ட் காசு நான் சம்பாதிக்கிறது இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி தமத்தில் மேனேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. இவள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அவன் பேர் யுன்வோ. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஆனால் யுன்வோ லவ் பண்ணுறது யுன்வோ வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் சம்மதிக்கலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, நாங்கள் அப்படி இல்லை. அந்த ஒரு ரீசன் தான் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க போல். யுன்வோக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்று, நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா ஃபாரின் போய் படிக்கிற வேலையை பாரு, எவ்வளோ செலவானாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் பண்ணாங்க. ஆனாவும் எங்கள் வீட்டில் லாஸ்ட் மினிட்லாம் வந்து சொன்னான். ஈவன் என்கிட்டையும் அப்படி தான், நான் நம்ம வீட்டு சூழ்நிலை பாருடி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இப்போதைக்கு முடியாதுடி அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த சுச்சுவேஷன் அப்படி, அதனால நான் அவட்ட அப்படி சொன்னேன். அவங்க 2 பேரும் ஒரு 2 days கழித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பேசிக்காக சொல்ல போனால் 2 பேருமே மேஜர் ஆகிட்டாங்க. ஸோ சட்டப்படி பிரிக்கவும் முடியாது. ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க. அன்னையிலேருந்து என்கிட்ட பேசுகிறதில்ல, பிகாஸ் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலைங்கிறதுனால. அம்மாப்பா ஸ்டார்டிங்கில் இப்படி அக்கா இருக்கும்போதே நீ கல்யாணம் முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டினாங்க, செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க பெற்ற பொண்ணு இல்லையா, ஸோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. அவன் மேலே எனக்கு எந்த கோவமே இல்லை, அவ்வளோதான். இதனால தான் சண்டை, வேறு ஒன்றும் இல்லை. இன்ன வரையும் பேசலை, இன்னும் பேச மாட்டானுங்கிறது எனக்கு தெரியும். சரி விடுங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க. கண்டிப்பாக அவங்க தங்கச்சி வந்து பேசுவாங்க ஒரு நாள். அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சரி ஜெமின், எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, தூங்க போகிறேன். குட் நைட். ஓகே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க, ஆனால் அவன் முடிச்சு தான் உட்காந்துட்ருக்கான், அவங்கள பார்த்துட்டே இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒயன் ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கலையா? இவ்வளோ நல்லா தூங்கிட்டீங்க. ஓ வந்துட்டா.
இப்போ தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு, அதான் ரொம்ப நாளாக தூங்கிட்டேன் போல், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது எந்திரிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஆக்சுவலி ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வரப்போகுது, அதுக்குள்ளேயே ஜெமின் வந்து எழுப்பிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து லக்கேஜெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் ஏன் நல்லா தூக்கம் போலே, நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கினேன்னு மாதிரி சொன்னீங்க, ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. அப்படி தான் நேற்று பேசினதில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு சடனாக தூங்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சரி, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா உங்களோட நம்பர் எனக்கு கிடைக்குமா? நான் எதுக்கு கொடுக்கணும், நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சே. ஓ, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் அவ்வளோ பர்சனலான சில விஷயங்களாம் ஷேர் பண்ணிங்களோ? அதை நான் சொன்னேன்ல, உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு மாதிரி பழைய கனெக்ஷன் இந்த மாதிரி ஃபீல், அதனால தான் ஷேர் பண்ணேன். இல்லை, நான் நம்பர் தரமாட்டேன். நெக்ஸ்ட் டைம் நமக்கு இந்த யூனிவர்ஸ் நம்மளை மீட் பண்ண வச்சிச்சுன்னா அந்த டைம் கண்டிப்பாக நான் நம்பர் தரேன், யோசிக்காமல் நான் நம்பர் கொடுப்பேன், ஓகேவா? பொண்ணுங்கள்லாம் விவரமாக தான் இருக்கீங்க, பசங்க நாங்கள் தான். சரி சார் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது 2 பேருமே குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க, ஜிமின் வந்து இந்த பக்கம் போகிறோம், 2 பேருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறீங்க. அப்போது உங்களோட மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா அதில் ஒரு மெசேஜ், ஐ ஃபவுண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கரமாக மறுபடியும் தலை சுற்றுது, ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக அடிச்சிக்குது. அப்போது ஒருத்தவங்க அவங்களோட ஷோல்டரில் அவங்க ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் போகிறோம். இப்போது ஆனாக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் கிட்டே இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்ததுனால வெளியூரில் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்து இன்றைக்கி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கீங்களா? வாங்க போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அதிகமாகவே வாங்கிட்டீங்க, அதனால் ஹோம் டெலிவரி பண்ண சொல்லிட்டீங்க. இப்போது உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து செப்பரேட்டாக வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்குது, குட்டி குட்டி திங்ஸ், பேக் அந்த மாதிரி தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. நீங்களும் எப்படியோ வீட்டுக்கு வந்து நீங்கள் சேர்ந்துடுறீங்கடா. பையனு திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன்னு சொன்னால் ஒன்றத்தையும் காணுண்டி. நாளைக்கு வந்துடும், க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டேன். திங்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு, அது ஆட்டோலாம் வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது என்னால், அதனால் நான் அவங்களே ஹோம் டெலிவரி பண்ண சொல்கிறேன், நாளைக்கு வந்துடும். அது போக வீட்டுக்குள்ளே நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ. சரியா, இன்றைக்கி நான் பார்த்துட்டு எனக்கு வெறுப்பாயிட்டு, அதனால தான் சரின்னு சொல்லி ஷாப்பிங்காச்சும் போவோம்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன். நாளைக்கு நான் வேறு ஏதாவது லொக்கேஷனில் தான் போய் நான் ஒர்க் பண்ணுவேன். காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பிடுறேன், ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன். சரியா, நான் எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் அங்கே தான் வேலை பார்ப்போமா, எது வந்தாலும் கால் பண்ணு. க்ராசரி வந்த உடனே எனக்கு வந்து நீ கால் பண்ணி சொல்லு, சரியா? வேறு எதுவும் தேவைனாலும் கால் பண்ணுமா. சரி, எதுக்குமா வீட்டுக்குள்ளே நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னடி தெரியும், உங்கள் அப்பாட்ட போய் கேளு, எனக்கு அதெல்லாம் தெரில. சரிம்மா, இன்னும் நான் 1 மந்த் இங்கே தான் இருப்பேன். உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு போய் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல. அதான் சரி ஓகே, இந்த 1 மாதமாவது கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இங்கே பார்ப்போமேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியாடி, 1 மாதம் இருப்பியாடி? சரி சரி, ஆனால் முழுகாமல் இருக்கான்னு சொன்னாங்க, போய் அவளை நாளைக்கு போய் பார்த்துட்டு வருமாடி. யார்? ஆனாவை? நீங்கள் போயிட்டு வாங்க, அவள் தான் என்கிட்ட பேசவே மாட்டேக்காங்க. அப்படிலாம் சொல்லாத, உனக்கும் தங்கச்சி தானாவா? எங்களுக்கு பொண்ணுன்னா உனக்கு தங்கச்சி இல்லை? சொல்லு, நீ வரமாட்டியாடி? என்னடி பேசுகிற நீங்கள்? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் நடக்கும். எதுக்கு சொல்லு? அவள் என்னை பார்த்தாலே மூஞ்சை வெட்டிட்டு போகிறான். இல்லடி, புள்ளத்தாச்சியாக இருக்கால்ல, அதனால தான்மா வேணான்றேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நான் வேண்டாம், சரியா? அவள் என்றைக்கும் என்கிட்ட பேச போகிறதில்ல. சரி விடு, அவள் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சிக்கல, நான் அவளோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கல. ஏதோ ஒரு இதில் நடந்துட்டு நான் அவகிட்ட பேச தயாராக தான் இருக்கேன், பட் அவள் தான் என்கிட்ட பேச தயாராக இல்லை. சரி பரவாயில்ல, நாளைக்கு நீனும் அப்பாவும் போயிட்டு வா. நாளைக்கு நான் தான் ஒர்க் போயிடுவேன்ல, நீனும் அப்பாவும் போயிட்டு வா, ஓகேவா? சரிடி, அப்பாட்டையும் சொல்லிடுமா. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. நீங்களுமே தூங்க போயிடுறீங்கடா. இப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது, நீங்கள் வேறு லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட வீட்டில் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் வேறு லொக்கேஷன் போகிறதுக்காண்டி நீங்கள் கிளம்புறீங்களா? கிளம்புனா உங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்காங்க. வையன், மறக்காமல் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போடி. எதுக்குமா? நான் வெளில சாப்பிட்டுக்க மாட்டேனா? வெளில சாப்பிட்டா உடம்புக்கு என்ன வருது சொல்லு? அந்த காசு இருந்தால் வேறு எதுக்காக செலவு பண்ண மாட்டேன் நீ? ஒழுங்கு மாதிரி தான் எடுத்துகிட்டு போடி. சரிம்மா சரி, எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ, உன்னோட அன்பு தொல்லை தாங்க முடியல. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லி அனுப்பி விட்றாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தானே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து மது. அவள் வந்து இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து உங்களோட ஒரு வருஷம் லேட்டாக தான் பிஜி அப்ளிகேஷன் போட்டிருக்கா. நீங்கள் முடிச்சிட்டிங்க, அவள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. வையன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி மது, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணுறீங்க. நல்லா இருக்கேன். மேடம், ஆல்ரெடி பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஃபுல் டைம் ஒர்க் வேறு, கண்டுக்க கூட மாட்டீங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்க இல்லை? ஃபோன் எடுக்க மாட்டேன் தான் இல்லை நான் சொன்னேன், பட் நான் மெசேஜ் போட்டுருவேன் இல்லை உனக்கு கரெக்டாக. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ உனக்கு கால் பண்ண தானே செய்வேன்.
என்னமோ ஃபோனே எடுக்காமல் அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு துப்பறான், அப்படியே அவன்கிட்ட கான்டாக்டே இல்லாத மாதிரி நீ பேசுகிற. ஆமாம், நான் பேச தான் செய்வேன். பின்ன என் ஃப்ரெண்டு கூட எனக்கு சண்டை போட இதில் கூட உரிமை இல்லையாப்பா? அதெல்லாம் இருக்குது. சரி வா உள்ள வா. அப்பா அம்மாவெல்லாம் காணும். வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குடி. அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அது வர நான் மட்டும்தான்டி. நீ மட்டும்தானா இல்லை அவன் ஆளுமா? ஏய் வையன், இந்த பாரு, அவரை பற்றிலாம் இழுக்காத சொல்லிட்டேன். அவரும் ஊருக்கு போயிருக்காரு. ஓ, இல்லைன்னா ஒரே குஜராத் தான், அப்படி தானே? ஏய் சி, அதெல்லாம் சின்ன சிறுசுங்க. அப்படி இப்படின்னு இருக்க தான் நாங்கள் செய்வோம். எப்படி எனக்கு புரியலடி. இப்போ எதுக்குடி சின்ன பற்றி இழுக்கிற நீ? சும்மா அதனால நீ ப்ளஷ் ஆகுவ, அவனை கூட கொஞ்சம் கலாய்க்கலாம், அதனால தாண்டி. மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியாடி மச்சி. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி ஒய்யன். உனக்கு ஒருத்தன் வருவான்ல, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்டி. அதுக்கெலாம் நாள் இருக்குமா? இப்போவேலாம் இல்லை, சரியா? வருவான், கண்டிப்பாக வருவான், வரணும். நான் கடவுள்கிட்ட இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேன்டி, உனக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு. அப்புறம் பார்க்கலாம் நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு. நீ மட்டும் அவன் கூட ஒரு ட்ரிப்பாவது பண்ணலை, அப்புறம் இருக்குது நமக்கு. நான் அதெல்லாம் பண்ண விட மாட்டேன். பார்க்கலாண்டி, பார்க்கலாம். எனக்கே பெட்டு வைக்கிறியா? அந்த மதுக்கே பெட்டு வைக்கிறியா? பார்த்துக்கலாம். ஏய் மது, உங்கள் வீட்டில் என்னடி பயங்கர ஸ்பீடில் நெட்வொர்க் கிடைக்குது? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கும். சரி நீ இரு, நான் காஃபி போட்டுட்டு வரேன். ஏய் வேண்டாம், சும்மா உட்காரு. அட்டை பரவாயில்லம்மா, நல்லா தான் நான் போடுவேன், அப்படி ஒன்றும் உன்னை கொலை பண்ணிட மாட்டேன். இரு நான் போட்டு வரேன், எனக்கும் சேர்த்து தான் போடுறேன், வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காஃபி போட போயிடுறா. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் அவள் போட்டு அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு அவங்க அம்மா கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அது மாதிரியே வந்து மத்தியானமும் உங்கள் அம்மா கொடுத்த லஞ்சை ஈக்குவலாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சும்மா பேசிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கும் பார்க்குறீங்க. அட் த சேம் டைம் அவள் வந்து கொஞ்சம் நேரத்தில் படிக்கவும் போகிறா. இப்போது லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. அப்போது மது வந்து கேட்குறா சடனாக, ஆமாடி ஆனால் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவள் தேர்ந்தெடுத்த லைஃப் நல்லா தான் இருப்பாள், நல்லா தான் இருக்கா. இப்போ வேறு மேடம் கன்சீவாக இருக்காங்க போல், அதனால் அப்பா அம்மாவும் இன்றைக்கி போய் பார்க்குறேன்னு மாதிரி சொன்னாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, போயிருக்க விட தானே வையன். எதுக்கு? ஆல்ரெடி பார்த்தல. நீ பார்க்க தானே செஞ்ச ஒரு ட்ரிப். நான் கல்யாணம் பண்ணி அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி அம்மா அப்பா நீனும் தானடி கூட வந்த. பார்க்கும்போது அவள் என்ன சொன்னா சொல்லு? புரியுது வையன், இருந்தாலும் அவன் தங்கச்சி தானடி. தங்கச்சி தான் மது, இருந்தாலும் அவள் என்னை வேணான்னு நினைக்கும்போது அவள் கண் முன்னாடி போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வேறு அவள் கன்சீவாக இருக்கா. இவ்வளோ பெரிய குட் நியூஸில் நான் எதுக்கு அங்கே போய் ஒரு பிளாக் மார்க்காக நின்றுக்கிட்டு? வேண்டாம். அந்த டைமில் அவளோட சுச்சுவேஷன் அவளுக்கு முக்கியமாக இருந்தாலும் என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு முக்கியம் இல்லடி. சரி, ஏதோ 2 பேரும் மிஸ்டேக்கில் அப்படி நடந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போது மதுவுக்கு கால் வருது. அவள் கால் பேசிட்டு வச்சிட்றா. என்னடி, யாரடி ஃபோனில்? உங்கள் பேபியா? இந்த பார்வையன், இந்த கலாய்க்கிற வேலை வேண்டாம் சொல்லிட்டேன். இப்போ எதுக்குடி அவரை பற்றி இழுக்க? அவர் தான் கால் பண்ணார். பாத்தியா நான் கரெக்டாக தானே கேட்டேன்? ஆமாம், அவர் ஊர்லேருந்து வந்துட்டார் போல், அதான் வெளியில் கூப்பிட்றாரு. ஜாலி தான் போங்க. சரிடி நீ வீட்டில் இரு, நான் அவர் கூட வெளில போயிட்டு நைட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன். இங்கே பாரு, ஒரு கம்பெனிக்காண்டி தாண்டி நானும் வந்தேன். நீ வீட்டில் இல்லைன்னா நான் இங்கெல்லாம் இருக்கல, எனக்கு பயமாக இருக்குது. நான் தனியாலாம் இருக்க மாட்டேன், சும்மா என்னால் முடியாதுப்பா. நீ ஆளோட ரேட்டிங் போ, நான் கிளம்புறேன்டி. வையன், அட்லீஸ்ட்டு நான் கிளம்புற வரையா என் கூட இருந்துட்டு போடி. சரிடி, ஓகே நீ போய் கிளம்பிடுவா அப்படின்னு சொன்னோடனே அவள் கிளம்பிட்டு வந்துடுறா. இப்போ ஜின்னுமே வந்துடுறாரு. வந்துட்டு அவங்கள டேட்டிங் அனுப்பிவிட்டு நீங்கள் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்படியே போய்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நெட்வொர்க் வந்து செம்ம ஸ்பீடில் இருக்குது. அதனால் இங்கே ஏதாச்சும் ஒரு ஷாப் இருந்தால் அதில் போய் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. கெஃபே க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் வந்து அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு லேப்டாப்லாம் ஒரு இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு கோல்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஆர்டர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னொரு வாய்ஸ் பின்னாடி இருந்து சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, அது ஜிமின் தாண்டா, வேறு யாரும் இல்லை. நீங்கள் அவனை ஒரு கிளான்ஸ் விடுறீங்க. அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன காப்பி பண்ணுறீங்களா? சச்சா, ரெக்கமெண்டேஷனாக ஃபாலோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லையே. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை, ஆனால் நீங்கள் என்னோடய டீஸ்டிக் சிங்கரான ஒருத்தவங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? நீங்கள் மறைச்சிட்டு போயிடுறீங்கடா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிமினை மீட் பண்ணுறது இப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு டைம் ஆகிருக்கும். நீங்களும் லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு போக போகிறீங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சடனாக மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஜிமின் இந்த பக்கம் பார்த்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னோடய கார் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் வரீங்களா? நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஒன்றும் தேவையில்லை, நானே போய்ப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திமிரா சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. போனால் இன்னும் ரொம்ப வேகமாக பெய்யுது மழை. ஸோ லேப்டாப்லாம் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லைட்டாக நீங்கள் நனைஞ்சிட்டீங்க. பட் லேப்டாப்லாம் நனையல, நீங்கள் தான் நனைஞ்சிருப்பீங்க. டக்குன்னு உங்கள் மேலே மழை விழாத மாதிரி இருக்குது. ஸோ எஸ், ஜிமின் தான் அம்பர்லா கொண்டு வந்திருப்பான். எங்கள் ஆட்டோவில் கூட நான் அனுப்பி விட்றேங்க, என் காரில் கூட நீங்கள் வர வேணாங்க, வாங்க ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது, நான் அது வரை உங்களை கொண்டு போய் விட்டுட்டு நான் என்னோடய காருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் லைட்டாக உங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு நீங்கள் அவங்கள வந்து அவன் ஆட்டோ வந்து ஏற்றி விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ அப்படியே 2 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் 2 டேஸ் கழிச்சு அதே காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துருந்தா ஆர்டர் பண்ண போகிறீங்க. பண்ண போனால் அதே மாதிரி வாய்ஸ் அன்றைக்கும் கேட்குது, இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. இப்போ அவன் அவங்களுக்கும் சேர்த்து காஃபி 2யும் எடுத்துகிட்டு வந்து, என்ன மேடம் காஃபி கூட எடுக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க், அதான். சரி மேடம், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் மேடம் இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்லை. அதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியுமே சொல்கிறாரு. பிளேஸா இல்லை நானா? நீங்கன்னே சொல்லலாம். அதான். என்ன சார் ஃப்ளர்ட் பண்ணுறீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லை. ஒரு 3 வீக்ஸு அப்படியே ஸ்கிப் ஆகுறா. நீங்கள் கேஷுவலாக அந்த கெஃபேக்கு போனாலுமே ஜிமின் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு பேசி வச்சுட்டா. நம்பருமே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, ஸோ நினச்சா மீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த 3 வீக்ஸ்க்குள்ளே பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு, இப்போது ஜிமின் தான் அந்த நைட் கால் பண்ணுறான். ஹலோ ஒயன். சொல்லு ஜிமின், நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்கலை. ஆமாம், நீ ஏன் தூங்கலை? இல்லை, கொஞ்சம் ஒர்க், அதான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டுனா தூங்கிடுவேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டியா வயன்? நான் சாப்பிட்டேன். நீ? நானும் சாப்பிட்டேன். என்ன சார் 10:30க்கு கால் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரிலாம் முன்னாடி பண்ணதே இல்லையே, இது புதுசாக? இல்லை, உன் வாய்ஸ் கேட்கணும்னு தோணுச்சு, அதான். அதுக்கு கால் பண்ணிட்டியா? ஆமாம், கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதை உடனே பண்ணிடணும், அவ்வளோதான். இதே தான் நான் தூங்கியிருந்தா அது வேறு. இப்போ தான் நீ தூங்கலை, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் கட் பண்ணாமல் கூட பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இருந்துட்டு, ஜிமின் சொல்லுவாயன், எனக்கு உன் கூட இருந்தால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானும் கூட இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு ரீசன். அவன் அவனோட பர்சனலை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பர்சனலை ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டோட சுச்சுவேஷன், ஆனால் மேரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து யுன்வோவுக்கு வந்து நீங்கள் கையில் கேஷ் கொடுத்தது எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க. அதாவது யுன்வோவும் ஆனாவும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் யுன்வோவை கூப்பிட்டு உங்களோட சேவிங்ஸ், அதாவது பிஜி படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த வேலை பார்த்த சேலரியை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த இதை மொத்தமாக நீங்கள் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஏன்னா 2 வீட்லையும் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணலை, கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஸோ அதுவரை இதை வச்சு சர்வே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அது ஆனாக்கு தெரியவே தெரியாது. இது எல்லாமே நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜிமினோட வீட்டு சுச்சுவேஷன், அதாவது அவங்க கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வெல் செட்டிலான ஃபேமிலி. எனக்கு இந்த பேஷன் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவன் வந்து ஷேர் பண்ணுறான். ஜான்வியா, அவங்க அக்கா ஜான்வியா இருக்கட்டும், அவங்க மாமா, அக்காவோட ஹஸ்பண்ட் ஆரமாக இருக்கட்டும், எல்லாரை பற்றியுமே அவன் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறான்டா. அப்படியே 7 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த 7 மந்த்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆக்குறது இல்லாமல் டேட்டிங் வர போய், டேட்டிங் வந்து இப்போது நீங்கள் லவ் பண்ணுற வர போயிடுச்சுடா. நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்களே, அந்த 1 மந்த் தாண்டா நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளேயே ஜிமின் கூட எவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 7 மாதமே நீங்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த ஊரில் தாண்டா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேருந்து ஒரு 14லேருந்து 15 மணி நேரம் ட்ராவல் போகிற மாதிரி ஒரு ஊரை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கடா, சரியா? ஸோ அந்த ஊருக்கு நீங்கள் வந்து ஒர்க்குக்காக போயிருந்துடுறீங்க. இன்றைக்கி தாண்டா நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்து ரிட்டர்ன் வாரீங்க. ஜிமின் டைமே நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்துருக்க மாட்டீங்க. ஜிமின்மே வந்து ஃபோட்டோகிராஃபர் தானே, அவனுமே பக்கத்து ஊருக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறது சரி அந்த மாதிரிலாம் இருந்திருப்பான். பட் கன்சிஸ்டன்ஸாக அவன் வந்து உங்கள் ஊரில் தான் இருக்கான். நீங்கள் வந்து இப்போது ஸ்டேஷன்லேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்கடா. ஸோ நீங்கள் எதுக்காக வந்திருப்பீங்க அப்படின்னா வந்து ஆனாக்கு வந்து 9th மந்த், ஸோ அதனால் வளகாப்புக்காண்டி வந்திருப்பீங்க நீங்கள். உங்கள் அம்மா இப்போ உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்காங்க. அடியே ஒய்யனு, நீனும் வராமல் போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன்டி. உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏங்க சொல்லுங்கள். ஆமாம்மா, நீ வரமாட்டேயோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. மா பா, என்ன என் தங்கச்சி வளகாப்புக்கு நான் வராமல் இருப்பேனா சொல்லுங்கள்? எதுக்கு இதுக்கெலாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க, முதல்ல நடக்க வேண்டிய காரியத்தை போய் பாருங்கள். என்னென்ன அவளுக்கு வேணும் வேண்டாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றீங்கடா. ஆனாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 3 டேஸ் தாண்டா இருக்குது. 2 வீட்டு ஃபேமிலியில் இருந்துமே அலைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபைனல் இயர் படிக்காங்க இல்லையா, அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. மதியானம் போல் உங்கள் அம்மா ஆனாக்கு தான் கால் பண்ணுறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி அவட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணால் அவள் எடுக்கிறா. மா சொல்லுமா. ஆனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு?
நல்லா இருக்காருமா. செமஸ்டர்லாம் எப்படி வருது? செமஸ்டர் வரதுக்கெலாம் இன்னும் 2 மாதத்துக்கு மேலே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நீ அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாத. நான் பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு சரியாயிரும். அப்படியே இருந்தாலும் நான் போய் எழுத போகிறேன் ஒரு 3 ஹவர். அதுக்கப்புறம் வந்துட போகிறோம், 2 பேரும் வந்துட போகிறோம். அப்புறம் என்னம்மா குழந்தைய பார்த்துக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா சொல்கிறா. சரிம்மா, சரி சரி, நல்லா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. உனக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் 9 மாதம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை இங்கேருந்தே நான் அனுப்பி விடுவேன். சரியாடி? சரிம்மா, நான் என்ன இருக்க மாட்டேன்னா சொன்னேன் சொல்லு. அதெல்லாம் வந்து இருப்பேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா தான், உன் அக்கா வந்திருக்காடி, உங்கள் அக்காவையும் ஒரு வார்த்தை கூப்பிடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா, இந்த பாருமா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காது சொல்லிட்டேன். அவெல்லாம் ஒரு சுயநலக்காரி, சரியா? அவளோட இதுக்கு மட்டும்தான் யோசிப்பா. நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அவள் யோசிக்கவே மாட்டாள். என்றைக்குமே யாரையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டாள். அவள் அப்படி தான். அவள் ஒன்று அந்த ஃபங்க்ஷனில் நான் இருக்கணும், இல்லைனா அவள் இருக்கணும். யார் இருக்குன்னு நீனே முடிவு பண்ணிக்கோமா. ஏய் அக்காடி, அப்படிலாம் சொல்லாதடி. அப்படின்னா நீ என்னடி பண்ணியிருக்க? அக்கா இருக்கத்தக்கன நீனே இப்படி பண்ணலாமா நான் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவள் வந்தானா நான் போயிடுவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. சரிடி, அவள் வரல, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ வேறு ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு இதை கேட்டோடனே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. என்னடா இது, நம்மளோட வயசு கம்மியாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், அவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுது. நீங்கள் ரூமுக்கு எழுந்திரிச்சு போயிடுறீங்க. அவங்க ஆனா கூட பேசிகிட்டு தாண்டா இருக்காங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாருமே ஆனா கூட பேசிகிட்டு தாண்டா இருக்காங்க. நீங்கள் ரூமுக்கு வந்த நேரமா என்னென்னு தெரில, ஜிமின் இப்போ கால் பண்ணுறாரு. நீங்கள் உடனே பிக் பண்ணுறீங்க. ஹலோ, ஓய், என்னடி வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்ன எதுவும் ப்ராப்ளமா? அழுதுட்டு எதுவும் இருந்தே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின். இல்லையே, உன் வாய்ஸில் செம்ம டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உன் வாய்ஸே சரியில்லை, என்ன சொல்லு. அது 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 வந்து ஜிமின், இப்போ எதுக்குடி அழுகிற, எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறேன். என்ன ஆச்சு? அது அது வந்து ஜிமின், ஆனாக்கு என்ன? அது ஆனாக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சரி, எப்போ? ஒரு 3 டேஸில். சரி, அதான் அம்மா அவட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவள் வந்தால் நான் அந்த பேபி ஷவரில் இருக்க மாட்டேன். ஒன்று அவள் இருக்கணுமா, இல்லை நான் இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாச்சு ஜிமின். சரி விடு, அல்லாத. அவள் சின்ன பொண்ணு, ஏதாச்சும் புரிஞ்சுக்காமல் ஏதாச்சும் பேசியிருப்பான், சரியா? நீ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காத, ஓகேவா? சரியாடி? ஆமாம், வந்துட்டான்னு சொன்னேன். அப்போது ஊரில் தான் இருக்கியா இப்போ நீனு? ஆமாம், ஒரு வார்த்தை சொன்னேயாடி? இல்லை, சொல்லலாம் தான் நினச்சேன். ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் ஜிமின், சாரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்கு வரையா? இல்லை, இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். அங்கே இருந்தால் கூட கொஞ்சம் தான் நீ உடஞ்சி அழுதுகிட்டு இருப்ப. வா, இங்கே வா. ஜிமின், அது வந்து பரவாயில்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இப்போ நீங்கள் சடச்சடன்னு கிளம்பிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட மது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் வந்து தனியாக தான் வீடு எடுத்துக்கிருக்கான். அவங்க அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க, அக்கா மாமா அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜிமின் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. போன உடனே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க பயங்கரமாக. சரி, அல்லாத, விடு. சரி விட்ரி, பார்த்துக்கலாம், விடு, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாரு உள்ள. எப்படி இருக்குது வீடு? நைஸ், நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு ஜிமின். சரி இரு, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, ஏன் மாமா போட்டால் ஜூஸ் நல்லா இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லை ஜிமின், இதனால எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதான் சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, நீ இரு, நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு வந்து கொடுக்காரு. ஜிமின், அது என்ன ஒரு கிளாஸ் 2 ஸ்ட்ரா? என்ன கதை, எனக்கு புரியலையே. அதெல்லாம் புரியும், நீ ஜூஸ் எடுத்து குடி அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் ஜூஸ் எடுத்து குடிக்கிறீங்க. அவர் அதே டைமில் அவங்க கூட இன்னொரு ஸ்ட்ராவில் ஜூஸ் வச்சு குடிக்காரு. நீங்கள் கண்ணெல்லாம் திருன்னு முழிச்சிட்டு
முட்டை கண்ணை உருட்டிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. அவர் இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உடனே கண்ணை பயந்து திறந்துட்டீங்க. இப்போ அவர் எடுத்துகிட்டு கண்ணை மூடினா கொன்று வேண்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாவம் போல் மூஞ்சி வச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்கடா. இப்போ ஜூஸ்மே குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் டிவி பார்க்க உட்காடுறீங்க. ஜிம்மி இன்னுங்க மடியில் படுத்து நல்லா தூங்கிடுறாரா. அப்படியே ஒரு 5 hours ஸ்கிப் ஆகுதுடா. உங்களுக்கு டைம் போனதே தெரில. இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டு அப்படியே ஜிம்மியை தான் பார்க்குறீங்க. அப்படியே குழந்தை கணக்கு அவங்க மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நேராக டைம் பார்க்குறீங்க. மணி 8ல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஜிமினா 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 எந்திரி ஜிமினா எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருமே என்னடையாச்சு என்னாச்சு அடி ஜிம்மி டைம் ஆகுது. மணி 8 ஆகிட்டு. வீட்டில் தேடுவாங்க. இனி சீக்கிரம் கொண்டு போய் விடு. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டாடி. வேறு எதுக்கு? அப்படியே பலான்னு அரைஞ்சன்னு வச்சுக்கோங்க. ஏண்டி ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி எழுப்பக்கூடாதுன்னு உனக்கு ஒரு இது தெரியாதா? நான் கேட்குறேன். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கல, வேலை பார்க்குறல்ல, ஒரு சின்ன ஒரு இது கூட தெரியாது உனக்கு? என்ன திட்டுற நீ இன்னும் புதுசா? ஆமாடி, இப்படி பண்ணால் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாம். நான் கேட்குறேன். சரி, நான் இனிமேல் இப்படி பண்ணலை. சரியா? சாரியெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு, சொல்லு இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாள் தங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது, நான் தங்கிக்கிறேன்ப்பான்னு சொல்லு. அது எப்படி நான் சொல்கிறது? உங்கள் அப்பா கொண்டுருவாங்க. நீங்கள் விட முடியாத வீட்டில் கொண்டு போய் விடுங்க ஜிமினா. விட முடியுமா முடியாதா? அதெல்லாம் விட முடியாது. உங்கள் அப்பாட்ட சொல்லுடி. ஜிம்மி, நான் இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு தெரியாது. நீ இப்போ சொல்ல போறியா என்ன? இல்லை உங்கள் அப்பனுக்கு நான் ஃபோன் பண்ணவா? இல்லை நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுமா வையன். அப்பா, நான் மது வீட்டில் இருக்கேன். ஆமாம்மா, அங்கே தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமாப்பா, அதான் இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரட்டா? அங்கேயாம்மா? சரிம்மா. இல்லைப்பா, புரியுதுமா நீ எதை பற்றி சொல்கிற அப்படின்னு. எனக்கு புரியுது. நீ அங்கே இரு. வளகாப்புக்கு டேரெக்டாக ஆனா வீட்டுக்கு வந்துடு. சரியா? தெரியும்ல உனக்கு? தெரியும்ப்பா. சரிப்பா, நான் வைக்கிறேன்ப்பா. சரிம்மா, ஓகேம்மா, சேஃபாக இரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் 7 months ஜாப்காண்டி வேறு ஊரில் இருந்திருப்பீங்களா? அந்த டைம்லேயே அவன் வந்து உங்கள் வீட்டிலலாம் பேசி, அவங்க வீட்லேயும் பேசி, உங்கள் வீட்லேயும் பேசி, ஒயனுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பிளானையும் சொல்லி வச்சுருப்பான். எல்லாமே உங்கள் வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஜிமின் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இப்போ ஜிமின் அதெல்லாம் நினச்சி பார்த்து யோசிச்சுட்டு இப்போ மனசுக்குள்ளே நினைக்காரு, யோ மாமா, ஆனால் ஆக்டிங் விட்டா போறியா, நம்பவே முடியலையா, எனக்கு மேலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஜிமினா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பன்ட்ட சொல்கிறியா? சொல்லிட்டேன் ஜிமினா. இப்போ படுத்து தூங்கட்டுமா நான்? எடுத்துக்கோங்க. சப்பா, இது சொல்கிறதுக்கு எவ்வளோ அலப்பறை பண்ணிட்டா. சே, தூங்குடி இப்போ சாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அன்றைக்கி சோஃபாலே படுத்து தூங்கிடுறீங்கடா. நீங்கள் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஜிமின் உங்கள் மடியில் படுத்து அப்படியே அவர் தூங்கிடுறாரு. இப்போது மார்னிங் ஆகுதுடா. நீங்கள் தான்டா ஃபஸ்ட்டு எந்திக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு ஜிமினா லைட்டாக அப்படியே நகட்டி வச்ச உடனே அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. நல்லா தூங்கிட்டுருக்காரு ஜிமின். நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டும் கீழே ஒரு டவலும் கட்டியிருக்கீங்கடா. கட்டிட்டு அவனுக்கு காஃபிலாம் போட்டு இப்போ அவனை வந்து எழுப்புறீங்க. ஜிமின் எந்திரிங்க. முன்னாடி பிரச்சனை போனது. எந்திரிங்க, காலையில் ஆகிட்டு அதுக்குள்ளே விடுஞ்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ எந்திரிச்சு கண் திறந்து பார்க்குறாரு. என்னடி என் கோலம் இது? என்ன என் கோலம்? இல்லை, அது எனக்கு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அதுதான் உங்கள் ஷர்ட் தான் இருந்துச்சு, அப்புறம் டவல் இருந்துச்சு, அதை தான் கட்டினேன். ஏண்டி, ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையான்னு மேலே ஒரு ரூம் இருக்குது, அங்கே போயெல்லாம் பார்க்க மாட்டியா? உனக்காக சாரீ, டாப்ஸு, ஷார்ட் குர்த்தாஸ் எல்லாமே நான் வாங்கி போட்டிருக்கேன். பார்க்க மாட்டியாடி? அப்படியா, வாங்கி போட்டிருக்கீங்களா? என்னோடய சைஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? இந்த பாரு, ஜிமின் கண்ணை வச்சு எவ்வளோ இருக்குன்னு அளந்துருவேன். அதுவும் எனக்கு மற்றபடி ஓகே. என்னோட என்னது உன்னோட ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். என்னது எனக்கு இப்போ புரியல. சரி, நீ இப்படியே யோசிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்துடுறாரு. மாமா, என்னதுன்னு சொல்ல மாட்டிங்களா? எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன். அது நமக்குள்ள அது நடக்கும்போது
நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹஸ்கி வாய்ஸை சொல்கிறாரு. எது நடக்கும்போது அது வந்து நமக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது நான் சொல்கிறேன் சரியா. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும்ல. அப்படியா? கல்யாணம் பண்ணாதான் அதை பண்ணணும்னு எதுவும் இருக்கா என்ன? அப்போ அதுக்கு முன்னாடியே பண்ணலாமா? அப்படி பண்ணால் தப்பு தானே அப்படின்னு ஆல்ரெடி சொன்னா அது தப்புன்னு. இல்லை எனக்கு தெரியும் அது தப்பு தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வயிறு பசிச்சோன்னா நான் குக் பண்ண போகிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி கர்டன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறீங்க. ஏன்னா சன்னோட ஷேட் வந்து உள்ளே வரட்டும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சன்னோட ஷேடு பட்டு. இங்கே ஜிமின் பார்த்துட்டு ஏய் ஒய்யான் என்ன ஜிமின் சொல்லுங்கள். போய் முதல்ல ட்ரெஸ்ஸு மாற்றிடி. ஏன் என்னாச்சு? நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அந்த வீட்டில், இருந்துட்டு போன அப்புறமா மாற்றிக்கிறேன். சொன்னால் புரிஞ்சுக்கோடி, நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன், அதனால் தயவு செஞ்சு போ. ஏன் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். என்னடி என்ன பயம் விட்டு போயிட்டு உனக்கு? இப்போ தான் ஏதோ அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது மேடம்க்கும் ஆசை இருக்குது அப்படி தானே? சிச்சி அந்த மாதிரிலாம் நான் இல்லை, நீங்கள் தானே ஏதோ பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, அதனால் கேட்டேன். ஒயன் புரிஞ்சிக்கவே மாட்டியாடி, நீ ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க, அங்கே போய் நின்று பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. சரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அங்கே மேலே உள்ள ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்கடா. இப்போது நீங்கள் கிச்சனில் நின்று குக் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஓய் என்ன வேணும்? சும்மா அந்த மாதிரிலாம் நோண்டிட்டு இருக்காதீங்க. என்ன இல்லை, நமக்கு கல்யாணம் ஆகி உன் கழுத்தில் தாலி, உன் நெத்தி வகட்டில் குங்குமம் அப்படின்னு சமைச்சிட்டு இருக்கும்போது இப்படி பேக்கப் பண்ணால் அந்த ஃபீலே வேறு மாதிரி இல்லை. ஏன் இப்போ நாப்பில் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் லூஸு, நான் அந்த மாதிரி சொல்லடி, நான் அந்த ஃபீலில் சொன்னேன். ஆசை தான் ரொம்ப. இப்போ என்ன எப்படி ஊற்றி வச்சுட்டு ஆசைப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக அவர் கையில் சூட வைக்கிங்க. அவுச் ஏய் ஒய்யன், உங்ககிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் பார்த்தியா, என் பூச்சி செருப்பால் அடிப்பீங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களும் சிரிக்கிங்க பயங்கரமாக. ஜிமின் உங்களை பார்த்து இப்போ முறைக்கிறாரு. அச்சோ ரொம்ப அதிகமாக சூடு வச்சிட்டேனா, சாரி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏய் சி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி சும்மா தானே பண்ண, லைட்டாக தானேங்க வச்சேன், அதுக்கு எதுக்கு இப்படி இது பண்ணுறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். வி அப்புறம் ஜேகே நான் வந்து கூப்பிட்ருக்கானுங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன் சரியா? சரி ஓகே, நீ சமைச்சு வச்சிரு, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரி ஜிமின் பார்த்து போய்ட்டு வாங்க. சரிடி பாய், பார்த்துரு. ஓகே ஜிமின் பாய். இப்போ அவர் மத்தியானம் போல் தான் வராரு. நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க உட்காந்து. அவர் வந்ததை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அவர் இருந்துட்டு பையனு இந்த பாருங்கள், எங்கள் அம்மா மாதிரிலாம் பேச ட்ரை பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்னடி கோமா? ஆமாம் காலைலையும் சாப்பிட்ல, இப்போ 3 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போ சாப்பிடுவீங்க? 2 வேளையும் சாப்பிடல. யாருடி நான் சாப்பிட்லன்னு சொன்னா? அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படி தானே, என்னை விட்டுட்டு சாப்பிட்டீங்கல்ல? ஐயோ அது பெரிய கதடி. வீக்கே பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு போல், அதான் அப்பா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான். ஜேகேயுமே அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான். இப்போ 2 பேரோட ஷேரையுமே இப்போ வீக்கி கொடுத்துருக்கு. அதனால தான் அதை கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டுடி, புரிஞ்சுக்கூடி பொண்டாட்டி. சரி ஓகே, இப்போ சாப்பிட்டீங்களா எப்படி? காலையில் சாப்பிட்டுட்டேன், ஜேகேவி கூட சாப்பிட்டுட்டேன். இப்போ மத்தியானம் தான் நான் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு வா. சரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெசல்ஸ் க்ளீன் பண்ண போகிறீங்க. அவன் நேராக ரூமுக்கு போயிட்டான். இப்போ நீங்கள் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் அவன் படுத்துருக்கான், நீங்களுமே பக்கத்தில் போய் படுத்துடுறீங்க. இப்போது நீங்கள் தான் கூப்பிடுறீங்க ஜிமின். அவன் உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கான். ஜிமினா என்னடி சொல்லு. ஜிமின் சொல்லுவேன். என்ன நீங்கள் காலைல ஒன்று சொன்னீங்கல்ல? என்ன நான் சொன்னேன் காலைல? நான் என்னடி சொன்னேன்? இல்லை இந்த மாதிரி காலையில் என்ன ஜிமினா இந்த பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சுட்டு இப்படி தெரியாத மாதிரிலாம் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். சரி சொல்லு என்ன காலைல இப்போ சொன்னேன், என்ன அதுக்கு என்ன? இல்லை அதான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமாம் இப்போ அதுக்கு என்னடி? அதான் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது. என்னவா இருக்குது கேட்கலடி? க்யூரியாசிட்டியாக இருக்குது ஜிமின். சரி இப்போ நான் அதுக்கு என்னடி பண்ணோம்? அதான் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எது என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற நீ? பையனே நீ தானடி இது பாருங்க, மறுபடியும் எங்கள் அம்மா மாதிரி கூப்பிட்டுருக்காங்க சொல்லிட்டேன். சரி நீ நடி பொண்டாட்டி இது? இல்லை தோணுச்சு, அதான் நீங்கள் தானே சொன்னீங்க அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நீ சரியில்லடி, நான் கீழே போகிறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்க போகிறாரு. நீங்கள் கை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, நானாக வாண்டடாக வந்து கேட்டாலும் இப்படி பண்ணுறீங்கல்ல, தூங்கு ஜிமின்,
நீங்கள் ஒன்றும் கீழே போகணும், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. சரி கோவப்படாத. என்னாச்சு உனக்கு திடீர்னு? இல்லை, ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் இருந்துச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்ன வேணுமா? வேணுங்கிறதுனால தானே கேட்குறேன். என்ன நீங்கள் மறுபடியும் வேணுமான்னு கேட்டுட்ருக்கீங்க? சரிடி, அதுக்கு எதுக்கடி இப்படி கத்துற பேய் கணக்கா? சரி போங்க ஜிமின். சரிடி. ஐயோ, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என்ன இந்த பக்கம் குழந்த மாதிரி இருக்கா? ஆமாம், என்னோட குட்டையாக குழந்த மாதிரி க்யூட்டாக தானே இருக்க. சரிடி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீ ஆசைப்பட்டதே நான் தாரேன், சரியா? லவ் யூ ஜிமின், லவ் யூ டி பண்ணுறாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸோ இந்த சீன்ஸ்லாம் டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் கேளுங்க, ஓகேவா? கமெண்ட்டில் லிங்க்கையுமே நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன்டா, நீங்கள் போய் கேளுங்க. இப்போது உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிட்டுடா. இன்றைக்கி ஆனாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்னா நீங்களும் ஜிமினும் ரெடி ஆகிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆனா வீட்டுக்கே போயிடுறீங்க. நீங்கள் ஜிமின்ட்டு என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் ஜிமின், நீங்கள் அங்கே போய் விடுறதெல்லாம் ஓகே, பட் அங்கேயே இருங்க, யாருக்கும் தெரியாத அளவு இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியும் ஜேக்கையும் வருவானுங்க, அதனால் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள நான் சமாளிச்சுவேன், ஒன்றும் பிரச்சனை நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருப்பாரு ஜிமின். ஸோ அதே மாதிரி வி ஜேகே 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்க 3 பேரும் செப்பரேட்டாக தான்டா இருக்காங்க. ஃபேமிலியோட மர்ஜ் ஆகிறதுனால அவங்க வந்து தனிப்படையாக தெரியல, அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. நீங்கள் வந்து தனியாக ஒரு ஓரத்தில் முக்கில் தான்டா போய் உட்காடுறீங்கன்னா ஆனால் கொஞ்சம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறீங்க. இப்போது ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருமே கையில் வலையெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு வராங்க. அம்மா வேண்டாம்மா, சும்மா இரு, அவன் அன்றைக்கி என்ன சொன்னான்னு பார்த்தல நீனு? ஏய் பரவாயில்ல ஒய்யனு, வாடி, தங்கச்சி இதுக்கு நீ பண்ணாமல் வேறு யார் ரெடி பண்ணுவா? அம்மா சும்மா இருமா, வேண்டாம்மா. ஒய்யனு நான் சொல்கிறது கேட்பியா கேட்க மாட்டியாடி? சரி, இப்போ அவன் எந்திரிச்சு போயிட்டான்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அவன் தங்கச்சி அப்படிலாம் பண்ண மாட்டா, நீ வா. உங்கள் அம்மா அவங்கள இப்போ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனால் அவள் அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்டேஜ் வரை நீங்கள் போயிட்டீங்க, அவள் எல்லோரும் கூடயும் சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ வளையல் போட போகும்போது தான் வளையல்லாம் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, அப்போது போட போகும்போது தான் அவங்களே நோட்டீஸ் பண்ணுறா. இவளை நான் வர வேண்டாம் தானே சொன்னேன், அவனை யாருமா இவளை கூட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாக கேட்குறா அந்த இடத்துல வச்சுட்டு. அக்காடி பாவண்டி, அதெல்லாம் இல்லை சொல்லிட்டேன், என்றைக்கும் முடிஞ்சிட்டு அவளுக்கும் எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்த வலையில் வந்து அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்றா. அங்கே இருந்த வலையில் தான்டா, நீங்கள் கொண்டெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க, அங்கேருந்து வலையில் எடுத்த அவளுக்கு போட போகும்போது அவள் தூக்கி போட்டு உடச்சிட்றா. என்னடி பண்ணுற? ஆனால் என்ன பழக்கம்னு நான் கேட்குறேன். அப்படி என்னடி உனக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு வன்மம்னு நான் கேட்குறேன். 1000 தான் உன் அக்கா, இப்படியாடி அவளை நீ ட்ரீட் பண்ணுவ மற்றவங்க முன்னாடி? இதெல்லாம் சரியே இல்லைண்ணா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஒரு பக்கம் திட்டுறாங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு, ஆமாம் அண்ணா, எதுக்கு நீ அவளை இப்படி பண்ணுற? அந்த சுச்சுவேஷனில் நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்க்க தானே. நான் இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ மாதிரி நான் சுயநலமாலாம் யோசிச்சிருக்க மாட்டேன், இவள் தான் அப்படி சுயநலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப இது பேசுகிறா. இந்த பாரு ஆனால், நீ இன்றைக்கி இப்படி சொல்கிற, நாளைக்கு ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ, அதை நினச்சி நீ அழுவ, அப்போது நினச்சாலும் அக்கா அவங்க கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டு, அப்பா நிறுத்துங்கப்பா, விடுங்க, நீங்கள் ஃபங்க்ஷன் வேலையை பாருங்கள், வந்தது என்னோட தப்பு தான், நான் வந்திருக்கக்கூடாது, வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. வயன் நீ அப்படி சொல்லாதம்மா, அம்மா அப்பா கூப்பிட்டதுனால தானே வந்த நீனு, கரெக்டு தான்ம்மா, இருந்தாலும் நான் யோசிச்சிருக்கணும், தேவையில்லாமல் வந்து நின்னது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் நான் வரமாட்டேன், உன்னோட இதில் நான் கிராஸே ஆக மாட்டேன். அப்புறம் என்ன தான் இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்களே, எங்கே போவேன்? நான் எங்கேயோ போகிறேன்டி, விடு, நான் இருந்துக்கிறேன், நீ இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரவே மாட்டேன்டி, நீ ஹாப்பியாக உன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு என் குழந்தைய எப்படின்னு எனக்கு பார்க்க தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப திமிராக சொல்கிறா. சரிடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து ரொம்ப அழுதுகிட்டே கிளம்பிடுறீங்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஜிமின், வி, ஜேகே எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. டே என்னடா மச்சான், இப்படி அவள் தங்கச்சி இப்படி சொல்கிறா, அவளை என்னெல்லாம் அவளுக்கு பண்ணியிருக்கா? யாரா அப்படிலாம் பண்ணுவா இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில்? புரிஞ்சுக்க தெரியாமல் பேசுகிறா. ஆமாடா மச்சான், அந்த பொண்ணுக்கு தெரியாதது, நானும் சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டடா, நான் என்ன பண்ணுறது ஜேகே? இல்லை மச்சான், இதெல்லாம் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக சொல்லி தான் அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியுமே சொல்கிறாரு. ஆமாடா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவள் தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லி இவளுமே ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியுமே சொல்கிறாரு. அவங்க 3 பேருமே அங்கேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் நேராக மது வீட்டுக்கு தான்டா போகிறீங்க. ஜிம்மினுமே உங்களை வந்து தடுத்துருக்க மாட்டார், ஏன்னா நீங்களே ஆல்ரெடி ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க, அவர் கூட கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கான்னு சொல்லி நீங்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. அவருக்கு தெரியும் நீங்கள் எங்கே போவீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் மது வீட்டில் தாண்டா இருக்கீங்க, பயங்கரமாக அழுகுறீங்க, மது உங்களை பயங்கரமாக கம்ஃபர்ட் பண்ணுறா. சரிடி விடு, அது ஏதோ சின்ன பொண்ணு அப்படி பேசிட்டா, விடு, அதெல்லாம் போட்டு மனசில் எடுத்துக்காதடி வயன், புரியுதுடி, இருந்தாலும் அவ்வளோ தூரம் நான் ஆகிட்டேனடி
சரிடி விடு, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஒரு நாள் அவளுக்கே புரியும் சரியா? நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாதடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்குமே லைட்டாக கண்ணு கலங்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனாக்கு, ஆனால் துளி கூட அவளுக்கு தெரியாது, அதனால் அப்படி ரியாக்ட் பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. மதுவுமே நெக்ஸ்ட் டைம் ஆகுது, நீங்களும் ஜிமினும் மீட் பண்ண கெஃபேக்கே நீங்கள் போகிறீங்களா? ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்காரு. வயன் ஆல்ரைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சரிடி ஃபீல் பண்ணாத. நீ மது வீட்டில் இருக்கனாலும் இரு, இல்லை என் வீட்டுக்கு வந்து இருக்கனாலும் இரு சரியா? நீ அதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணாத. சரி ஜிமின். நீங்கள் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறீங்கடா. மதுவோட வீடும் பக்கத்தில் தான் இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டே கிளம்பிடுறீங்க. ஜிமின் கூட ஜேகேவும் வியுமே வந்திருப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க அவங்க 2 பேரை. அவங்க 3 பேரும் ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக வந்திருப்பாங்க. ஜிமினோட அப்பா தான் வழுக்க டைம் அவனை அனுப்பி விட்ருப்பாரு. கூட அவங்களும் கம்பெனி நடத்துகிறாங்களா, கொஞ்சம் போய் பாரு செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருப்பாங்க. அது போக அந்த கிளைண்ட் வர லேட் ஆகும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் உங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பார். நீங்களும் வந்து இப்போ பேசிட்டும் போயிடுறீங்கடா. அதனால் அவர் அங்கே தான் இருக்கார். இப்போது நீங்கள் போய்கிட்டு தாண்டா இருக்கீங்க, ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி தான் போகிறீங்க. ஆனால் ஓரளவு ஜிமின்கிட்ட பேசுனால கொஞ்சமாக மைண்டு வந்து கிளியரான மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இப்போது நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கார் வந்து ஹிட் ஆகிடுது உங்கள் மேலே. பயங்கரமாக ப்ளட்டு உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த காரு ஹிட் ஆனது அவ்வளோ பெரிய சவுண்டாக கேட்டிருக்கோம். கேட்டதுனால ஜிமின்மே இப்போது வெளில வந்து பார்க்குறாரு கெஃபேலேருந்து. அவர் இப்போ ஓடி வராரு. பின்னாடியே வியும் ஜேகேயுமே ஓடி வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ப்ளட் போய்கிட்டு இருக்குது. ஜிமின்க்குலாம் இங்கே தாங்கவே முடியல. வயன் வயன் பாரு வயன், வயன் எந்திரி, இப்பெல்லாம் என்னை பயன்படுத்தி சாவடிக்காத வயன், பாருடி எந்திரி, உனக்கு மட்டும் ஏன்டி இப்படிலாம் நடக்குது? ஜேகே வி ஆம்புலன்ஸ்க்காச்சும் கால் பண்ணுங்கடா. கால் பண்ணிட்டேன் மச்சான், கால் பண்ணிட்டேன், வந்துடும், காலாத மச்சான். ஒயன் எந்திரிச்சு பாரு, இன்னும் ஒரு தடவை பாருடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆம்புலன்ஸுமே வருது. உங்களை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுமே வந்துடுறாங்கடா. அவங்கள ஐசியூவில் தாண்டா வச்சுருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு போய்கிட்டு தாண்டா இருக்குது. இங்கே வெளில உட்காந்து ஜிமின் அழுதுகிட்டே இருக்கிறாரு விஜே கிட்ட சொல்லி. மச்சான் அவள் நடக்க முடியாமல் கூட இருந்துட்டு போட்டுண்டா, என் கூட இருந்த போட்டுண்டா, பாடுறா மச்சான் என்னை எப்படி படுத்துருக்காங்க, என்னால் இந்த நிலைமையிலோட சத்தியமாக பார்க்க முடியலடா. ஆல்ரெடி அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை, நேற்று தாண்டா அவ்வளோ விஷயத்த தாங்கிட்டு வந்தேன், இப்போ என்னடா இப்படி இருக்காடா, என்னால் முடியல மச்சான், அவள் போயிட்டானா நானும் போயிட்டேன்டா, எனக்கு வேணாண்டா, எனக்கு வாழ பிடிக்கலடா. மச்சான் அழாதடா, தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது சரியா? விஷு அழாத மச்சான், நீ அழுதுனா எங்களுக்கும் சேர்ந்து அழ வருது, தயவு செஞ்சு அழாத, ஒன்றும் ஆகாது. இது அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா நீ? இல்லை மச்சான் நான் இன்ஃபார்ம் பண்ணலடா, இப்போ நான் கூப்பிட போய் தானே இந்த மாதிரி எனக்கு ஆகிட்டு. அப்படிலாம் நினைக்காதடா ஜிமினா, நினைக்காத. இல்லை ஜேகே என்னால் முடியலடா, என்னால் தான் இப்படி ஆகிட்டு. ஜிமினா சொல்கிறோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியுமே ஒரு மாதிரி கோமாரி சொல்கிறாரு அவருமே. இப்போ வி தான் இன்ஃபார்ம் பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்கு. அவங்களுமே இப்போது பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. யுன்வோவுமே வரேன்னு தான் சொல்லியிருப்பான், ஆனால் ஆனா வந்து விட்டுருக்க மாட்டா. அதனால் உங்கள் அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆனாக்கு கூட இது துணையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்திருப்பீங்க. ஏன்னா அவளுக்கு 9th மந்த் இல்லையா, அதனால வந்து கூட இருங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே வந்து அழுதுட்டுருக்காங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு எனக்கே தெரியல அத்தை, அவள் என்ன தான் கடைசியாக பார்க்க வந்து அப்போது பார்த்துட்டு கிளம்பிட்டாமா அது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டு. கார் ஆக்சிடெண்ட்டு தான் அத்தை, எதுவும் இல்லை, ஆனால் இப்படி படுக்கை கிடக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்மே ரொம்ப அழுதுகிட்டு உடஞ்சி போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே இதில் மதுவுமே வந்திருப்பா அந்த இதை கேள்விப்பட்டு, ஏன்னா அவள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் தானே, அதனால அவளுமே வந்திருப்பா. ஜிமின் அம்மா என்னாச்சு எனக்கு, என்னாச்சு, ஏன் அவள் இப்படி இருக்கா? மதுக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மதுவுமே ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருக்கா. இப்போது அங்கேருந்து டாக்டர் வந்து வராங்க, வந்துட்டு ஜெமின்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஜெமின்மே அதுக்கு முன்னாடி போயிடுறான் டாக்டர் வந்த உடனே. டாக்டர் இப்போது அவளுக்கு ஓகே இல்லை எனக்கு, எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மிஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்கடா. அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்களும் கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கார். உங்கள் அம்மா அப்பா வந்து ஆனாவும் இந்த மாதிரி இருக்கா இல்லையா, அதனால் அவளை பார்க்க அப்போ தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் கண் முழிச்சு அப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்குன்னா ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டு,
டாக்டர்கிட்ட கேட்குறான், என்ன இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான் அவன். அவர் பேர் ஜிமின், உங்களோட ஃபியான்சேவா? எனக்கு மேரேஜ் ஆக போதா என்ன? ஆமாம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதோட நீங்களுமே அப்படியே அமைதியாகிறீங்க, ஒன்றுமே பேசலை. இப்போ டாக்டர் வந்து ஜிமினை வெளில தான் கூப்பிடுறாரு. இப்போ ஜிமின்மே வெளில டாக்டர் கூட பேசிகிட்டே போகிறான். அவங்களுக்கு தலையில் கொஞ்சம் அதிகமாக இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, அதனால் சில மெமரிஸ் அவங்க மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல. ஆனால் பழசை ஞாபகப்படுத்தணும்னு என்றைக்கும் நினைக்காதீங்க. அவங்களுக்கா ஞாபகம் வந்து கேட்டால் ஓகே, பட் நீங்களாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஞாபகப்படுத்தி அவங்கள ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அவங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடியே மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது ஆக்சிடென்ட்னால ஃபிசிக்கலாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டேக் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதான் சொன்ன மாதிரி தான், பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க. அப்படி ஞாபகப்படுத்திங்கன்னா நாளைக்கு அதை நினச்சி பார்த்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஜிமின். ஜஸ்ட் ஃப்ளோவில் விட்டுருங்க. அவங்களாம் எதுவும் கேட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா நீங்களே இது பண்ணிங்க. அவங்க ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் நடந்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி டாக்டர். அவள் இப்போ ஓகே இல்லை, சீரியஸான கண்டிஷன்லேருந்து இப்போ ஓரளவு அவங்கள மீட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிமினுக்கு இப்போ தான் ஓரளவு நிம்மதியாகவே இருக்குது. இப்போது நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்குமே வந்துடுறீங்கடா. ஜிமின் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவான். அது போக ஹேனாவும் இருக்கா அப்படின்ற ரீசனால் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அது போக டாக்டருமே சொல்லியிருப்பார்ல அவர் உங்கள் ஃபியான்ஸே அப்படின்னு. அதனால் நீங்களுமே வந்து உங்களுக்கு நடந்த ஒரு மாதத்துலேயே நீங்களும் ஜிமினும் வந்து 2 பேர் வீட்டோட சம்மதத்தோட மேரேஜும் பண்ணிக்கிறீங்கடா. அதுக்குமே ஆனால் வந்திருக்க மாட்டா. அதுக்கு அப்போ தான் டெலிவரியும் ஆகிருப்பனால உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகியிருக்குன்னு தான். ஆனால் அவன் வந்து ரொமான்டிக்காக ஒரு கிஸ் பண்ணுறதோ ஒரு ஹக் பண்ணுறதோங்கிறது கூட உங்களை வந்து நெருங்க மாட்டான். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருப்பீங்கங்கிறதே தெரியாது. அதனால் ஒரு டைம் ஒரு இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அவன் வந்து அந்த மாதிரிலாம் பக்கத்தில் கூட வரமாட்டான். அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். அது போக அவனுக்கு டபுள் ஒர்க், உங்களோட வேலையும் அவன் தான் முடிச்சு வைப்பான். அது போக வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே பண்ணுறது அவன் தான். அவங்கள எதுவுமே பண்ண விட மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அது போக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக விட மாட்டான் அவங்கள. காலைல ஆனால் வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, இல்லைனா எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்கள வந்து என்கேஜாக வச்சுப்பான். வந்து எப்போவுமே தனியாக அந்த மாதிரி விட்டுட்டு போகவே மாட்டான். அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பான் அவங்கள. இப்போ ஜிமின் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த கிச்சன் கவுண்டரில் வந்து உட்காந்து கருவேப்பிலை மல்லியெல்லாம் பிச்சு கொடுத்துட்ருக்கீங்க ஜிமினுக்கு. இப்போ காலையில் தான் அடிக்குது. அவரும் போய் திறந்து பார்க்குறாரு. டேய் ஜிமினா, எப்படா இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீங்கள் எப்படா இருக்கீங்க? நாங்கள் என்ன நல்லா இருக்கோம். தங்கச்சி எங்க? அவள் கிச்சனில் இருக்கா. சமைச்சிட்ருக்காளா? இல்லை நான் தான் சமைச்சிட்ருக்கேன். அவளுக்கு பல வேலைலாம் கொடுத்தேன், அதெல்லாம் அவள் பண்ணிகிட்ருக்காதான். சரி உள்ளே வாங்கடா, ஏன்டா வெளில நின்றுட்டுருக்கீங்க? வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின்மே அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவருமே பக்கத்தில் உட்கார்றாரு. உங்களையும் கூப்பிட்டு தான் உட்கார வைக்காரு. வாங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் தங்கச்சி. அப்புறம் உனக்கு ஏதோ ஜிமின் ஃபீவர்னு சொன்னால் இப்போ உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்ல, ஃபீவர்லாம் எனக்கு சரியாக போயிடுச்சு தெரியுமா? பார்த்தாலே தெரியுது எனக்கு. சரி, அண்ணாக்கு இன்னொரு கிளாஸ் ஜூஸ் மட்டும் கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டயத்தில் கேட்காங்க. சரி ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கொண்டு வரேன். ஜிமினா, இந்தாடா எங்களோட ஷேர்ஸ் வச்சுக்கோ. டேய், இதான் வேணான்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த பாரு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுனால நினச்சலாம் நீ வாங்கிக்க வேணாம். மச்சான் ஏதோ கருணையில் கொடுக்காங்க அப்படிலாம் நினச்சி நீ வாங்கிக்க வேணாம். எனக்கு நிஜமாலே ஒரு அண்ணன் இருந்து அந்த 2 அண்ணனும் தான் தங்கச்சிக்காக செஞ்சா நீ வாங்கிக்க மாட்டேன் நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நினச்சி வாங்கிக்கோ. ஏன் கூட பிறந்திருந்து அண்ணன் கொடுத்தா மட்டும் தான் வாங்கிப்பியா? நான் பிளட்டட் பிரதர் கொடுத்தாலாம் வாங்கிக்க மாட்டியா? கூட பிறந்த அண்ணனோட நான் பிளட்டட் பிரதர் வந்து அதை விட பாசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி நினச்சி வாங்கிக்கோ. ஏன் இதை நீ ரிட்டர்ன்லாம் என்றைக்கும் கொடுக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் தங்கச்சிக்காண்டி செய்கிறோம். என்னடா ஜேகே? ஆமாவி, நீ சொல்கிறது கரெக்ட் தான், அதனால் வாங்கிக்கோ. சரிடா, ஒரு மாதம் இப்படி தான் வந்து கொடுத்துட்டு போகிறீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் அப்படி தான். நீங்கள் அதுக்குள்ளே ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்குமே கொடுத்துட்றீங்க. அவங்க குடிச்சிட்டு கிளம்பிடுறாங்கடா. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு, அதனால் அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சில டைம் நீங்கள் பழசெல்லாம் உட்காந்து ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ சரி ஓகே பழைய ஒயன் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஒரு சில டைம் அவனே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சில டைம் அது வரும் போகும். அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது, ஸ்வாப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ ஸ்வாப் ஆகும், எப்போ என்ன மாதிரி இருக்கும்னு அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே உங்களை அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாரு ஜிமின். ஸோ இப்படி தான் ஒன் டே அவர் உங்களோட ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்தா இப்போ உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, ஒயன் அந்த
ரூமில் ரெட் கலர் ஃபைல் இருக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு வாடி. அந்த ஒரு ஃபைல் தான் அங்கே இருக்குது, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு சரியா? இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எதுவும் வேலையாக மாட்டேன், நீ இப்போ அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துறியா, என் செல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த ரூமுக்கு போய் தேடிட்டு இருக்கீங்கடா. தேடிக்கிட்டு இருந்தா இப்போ தான் ஜிம்மிக்கு ஞாபகம் வருது. ஸோ என்னென்னா அந்த ரூமில் அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாரு. அது நீங்களும் ஜிமினும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாரா. ஆனாவோட பேபி ஷவருக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி நம்ம கூட தானே இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாரு. உங்களுக்கே தெரியாது, அது செட்டப் பண்ணி வச்சுருப்பாரு. சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஃபிஷியலாக அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்திருக்கும். நீங்களுமே வந்து ஜிம்மின் கூட வந்திருக்க மாட்டீங்க, மது வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு, ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அதனால் சரி இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சம்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட் எல்லாமே நடந்திருக்கும். அது போக டாக்டருமே பல விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, எந்த ஒரு இதுவும் கொண்டு வராதீங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால வந்து அவர் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடைச்சி அந்த ரூமில் தான் வச்சுருப்பாரு. ரொம்ப நீட்டாக தான் வச்சுருப்பாரு. அது இப்போ உங்கள் கண்ணில் மாட்டிடுது. உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி தலை சுற்றி ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. நீங்கள் மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அவர் இப்போ பதறி அடிச்சுட்டு ஓடியாடுறாரு டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு. ஒயன் 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 எந்திரடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தட்டிகிட்ருக்காரு. அப்புறம் உங்களை சோஃபாவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு உங்களை தண்ணிலாம் தொளிச்சு எழுப்பி விட்டுறாரா. இப்போ தான் அவருக்கு ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒரு டென்ஷனில் அப்படி சொல்லியிருப்பார். ஏன்னா அது டக்குன்னு ஃபைல் முடிச்சு அனுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த டென்ஷனில் அப்படி சொல்லியிருப்பார். அவரும் மறந்துட்டார். ஸோ இப்போ இப்படி ஆனதுனால என்னடா பண்ணியிருக்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே இப்போது ஓவர் டென்ஷன் ஆகுது. இப்போது நீங்கள் இருந்துட்டு என்னாச்சு ஜிமின், என்ன நான் என்ன சோஃபாலேருந்து எந்திரிச்சிட்ருக்கேன், உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ரிலாக்ஸ் ஆகி அவர் படுத்து தூங்க வச்சிடறாரா. இப்படியே 1 இயர் போயிருக்குண்டா. இதில் ரொம்ப கேரிங்காக உங்களை ஜிம்மி வந்து பார்த்துருப்பாரு. இப்போது நீங்கள் உங்களோட கம்பெனி இருக்கிற இடத்துக்கு தாண்டா நீங்கள் வந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. நீங்கன்னா ஜிம்மின் வந்து வாங்கியிருப்பாரு. இப்போது உங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே தாண்டா வந்திருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து 1 இயர் ஆகிட்டு அது போக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால இப்போ அடிக்கடி அவ்வளோ அந்த மாதிரி ஸ்வாப் ஆகுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எப்போயாச்சும் வந்து வந்துட்டு போகுது. இப்போது நீங்கள் ஒரு மாதிரி நார்மலாக தாண்டா இருக்கீங்க. ஃபைலில் வந்து கம்பெனியில் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் போகிறீங்கடா. அது போக ஜிம்மின் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இப்போ நார்மலாக தானே இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைலெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுறீங்கடா. என்ன ஏன் எல்லாம் ஓவரா? ஃபைலெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் கூட இல்லைன்றாங்க. அப்படி என்னடா வேலை பார்த்த நீனு? அதெல்லாம் அப்படி தான். சரி அதை விடு, இப்போது எல்லாம் ஓகே தானே? இதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கெல்லாம் பேசி வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்ததே 12 மணிக்கு தான். எப்படியோ இதுக்குள்ளே வேலை முடிஞ்சிட்டுப்பா, 3 மணி தான் ஆகுது. எப்படியோ வேலை முடிஞ்சிட்டு, நமக்கு வேறு 5 மணிக்கு ட்ரெயின் இல்லை. அதனால தாண்டி கேட்குறேன் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்மே ரீச் ஆகிருப்பீங்க. சப்பாத்தியும் இட்லியும் நைட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காது, அதனால் இட்லி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஜிம்மின் கிட்ட ட்ரெஸ் பேக்கு, டிக்கெட்டு, அப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான்டா போட்டிருக்கீங்க. நீங்கள் ட்ரெயினில் கோச்செல்லாம் பார்த்து நீங்கள் ஏறி உட்காந்துடுறீங்கடா. உட்காந்தா இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம்குள்ளே ஸ்நாக்ஸ் கடை இருக்கும்ல, அங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்கள் கண்ணில் பட்டுருது. மாமா எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கூட. இடி இப்போ ட்ரெயின் எடுத்துருவாங்கடி, வேண்டாம் சும்மா இரு. இல்லை எனக்கு வேணும்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி போய் வாங்குறீங்க. வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது தான் உங்களுக்கு தலைலாம் பயங்கரமாக சுற்றும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்பீங்களா, அதுதான்டா ஜிம்மின் கிட்ட இந்த சீட் நம்பர் கேட்டது, அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்னு சொன்னது, நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, ட்ரெயின் ட்ராவல், இது எல்லாமே நடந்திருக்கும் இல்லையா. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கட் ஆகுதுடா. இது எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் தலை சுற்றி உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகிருக்கும். அப்போ ஒரு பர்சனோட ஷோல்டர் வந்து படுதுன்னு சொன்னால, அது வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் தான். ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் எங்கடி போகிற? ஐயோ மறந்துட்டேன் மாமா, சாரி. வா, என்னத்தை தான் யோசிப்பியோ தெரில. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிடுறீங்களா, ஓப்பன் பண்ணால் வீடு ஓப்பனில் இருக்குது. ஜிம்மினுக்குன்னா செம ஷாக்கு. என்ன ஓப்பனில் இருக்குடி தெரிலையே, ஏன் கிட்ட கேட்டால் ஒரு வேளை பூட்டாமல் வந்துட்டிங்களா மாமா? எனக்கு என்னடா தெரியும், ஆனால் பூட்டிட்டு வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குடி. சரி திறங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா உங்கள் அம்மா,
அவங்க அப்பா, ஆனா, ஆனாவோட ஹஸ்பண்டு, அப்புறம் ஆனாவோட குழந்த. அவளுக்கு ஒரு பேபி கேர்ள் தான் பொறந்திருக்கும். அந்த பொண்ணோட பேரு ரியா. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகுறீங்க அவங்க வந்திருக்கத பார்த்து. ஏன்னா, ஆனா வந்து ரொம்ப கோவப்படுவா. அது போக அந்த மாதிரி சொல்லிட்டாளா, அதுலேருந்து நீங்கள் அவளை பார்த்துருக்க மாட்டீங்க. அவள் உங்களை பார்த்துருக்கவே மாட்டா. ஈவன் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்க மாட்டாளடா. அதனால அவள் பார்த்துருக்கவே மாட்டா. இப்போது நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க, அவங்களெலாம் வெல்கம் பண்ணுறீங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல. சரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே பாசத்தில் தான் இருக்கீங்க நீங்கள். இப்போது அவள் இருந்துட்டு காலில் விழுகிறவங்க காலில், அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது, சாரிக்கா, எனக்கு இவ்வளோ பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுக்கா. நேற்று வந்து வி அண்ணனும் ஜேகே அண்ணனும் சொல்ல போய் தான் தெரியும். ஈவன் இன்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலைக்கா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் இன்போ கிட்ட. அவன்கிட்ட நான் தான் சத்தியம் வாங்கினேன், என்ன நடந்தாலும் என்ன இது பண்ணாலும் நீ சொல்லக்கூடாதுன்ட்டு. சரி விடு, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நடந்துட்டு. குழந்தை பிறந்துருச்சு, காலேஜும் முடிச்சிட்டேன். இன்னும் அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அதை பாரு, சரியா? பொறுப்பாக இருங்க இன்னும் 2 பேரும், ஓகேவா? ஆல் த பெஸ்ட். சரிக்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கால் விழ போகிறான். சரிடி விடு, நான் மன்னிச்சிட்டேன், சரியா? அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ஸ் ஹாப்பியாக போகுது. இப்போ அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ ஜெமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஏய் பொண்டாட்டி, என்ன சொல்லுங்கள், என்னடி என்ன பண்ணுற? பாத்திரம் கழுவிட்டுருக்கேன், பார்த்தா தெரில சமைச்சிட்ருக்கேன்னு. சமைச்சிட்ருக்கியா? என்ன இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை, சில பல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு, அதனால தான். என்ன பழைய விஷயங்கள் ஞாபகம் வச்சு நினைக்கிங்களோ? அதாண்டி நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்கை வந்து உங்களோட ஷோல்டரில் பரி பண்ணுறாரு. பா என்ன தான் சோப் போட்டு குளிப்படி, நானும் தான் அந்த சோப்பை யூஸ் பண்ணுற சோப்பு, ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஸ்மெல் வர மாட்டேங்க. அதெல்லாம் நல்லவங்க குளித்தாதான் அந்த மாதிரிலாம் ஸ்மெல் வருமா? அப்போ நான் என்ன கெட்டவனா? ஆமாம், நீங்கள் கெட்ட பையன் தானே ஜெமின். ஏய் அதான் அந்த விஷயத்துக்கு கெட்ட பையன், மற்றபடி நல்ல பையன் தானே. யார் சொன்னா நீங்கள் நல்ல பையன்னு? நான் தான் சொல்கிறேன். ஏன் அப்போ நான் நல்ல பையன் இல்லையா? சீச்சி, அவங்களாம் அந்த லிஸ்ட்லேயே எடுக்கக்கூடாதுப்பா. நீங்கள் எவ்வளோ டேஞ்சரஸாலும் எனக்கு தெரியும். அப்படியா? இதுவரை அவங்ககிட்ட கிட்ட வந்திருப்பானாடி, அதான் இந்த இப்போ வந்திருக்கீங்களே. ஏய் வையனு, இப்போ எதுக்கு எங்கள் அம்மா மாதிரி கூப்பிட்டுட்ருக்கீங்க? நீங்கள் அடி வாங்கிடுவீங்க பார்த்துக்கோங்க ஜிமினா. பொண்டாட்டி, சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்கு தெரியுமா? சாரி, தாலி, பக்கத்தில் குங்குமம் ரொம்ப பிடிச்சிருக்குடி. லவ் யூடி. சரி, இது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியாடி, ஞாபகம் இருக்கா உனக்கு? ரொம்ப வசதியாக போச்சு. அப்போ என்ன வேணும்? இப்போ எதுக்குடி ரகடா பேசுகிற? அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க. இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்தீங்க, பொட்டி பம்பாக அடங்கி தானே போயிருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன? அது அப்போண்டி, இது இப்போ. என்ன இப்படி சொல்கிற? சரி ஜெமின், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி சொல்லணும், சொல்லு. அது இவ்வளோ நாள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை கஷ்டப்படுத்தினேனா இல்லை உங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணேனா என்னெல்லாம் எனக்கு தெரியல ஜெமின். ஆனால் இவ்வளோ தூரம் என்னை பார்த்துருக்கீங்க, அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் லக்கின்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சரிடி, இதனால் என்ன இருக்குது? நீ என்னை இப்படி பார்த்துக்க மாட்டியா? எனக்கு இப்படி பார்த்துப்பேன் தான், ஆனால் உங்களவுக்கு பார்த்துப்பேனான்னு எனக்கு தெரியல ஜிமன். எமோஷனாக நல்லா தாண்டி பேசுகிறேன். இந்த டைத்தில் அம்மாவுக்கு ஒரு முத்தம் மேலே கொடுக்கணும்னு சொல்லி உனக்கு தோணுதாடி? தோணுதான்னு கேட்குறேன். அதெல்லாம் அப்புறம் தரேன், இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. உங்களை கஷ்டம், கோஆப்ரேட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை தாண்டி உங்களை நான் நிறையா ஏங்க வச்சிட்டேன். இனிமேல் நான் அப்படி ஏங்க விட மாட்டேன் உங்களை. எனக்கு இப்போ ஓரளவுக்கு க்யூராக ஆகிட்டுன்னு நம்புகிறேன். ஒரு சிலது என்னோடய மைண்டில் அடிக்கடி ஞாபகம் வருது. அதனால் இனிமேல் நான் உங்களை இவ்வளோ தூரம் எங்கே வைக்க மாட்டேன், சரியா? நீங்கள் கேட்டது எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படியா? ஐயோ, என் பக்கத்துக்கு என்ன ஞாபகம் வந்துட்டு. ஜாலியாக இருக்கப்போ. ஐயா எப்போலாம் இல்லை, நைட்டு தான். ஐயோ மத்தியானம் தாண்டி ஆகுது, இன்னும் நைட்டு வரை நான் வெயிட் பண்ணுமா? ஐயோ தெய்வமே. சரி நீ போய் நான் டிவி பார்க்க போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்தோட முடிச்சுக்கிட்டு தான் போகிறாரு. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுறா, நைட்டும் ஆகிடுது. நீங்கள் உங்கள் லைஃப்பை அப்படியே இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட ஜிமின் பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டார் இந்த ஒரு ரீசனால். இப்போ நீங்கள் லைஃப்மே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிங்க. ஸோ இதுக்கு அன்கட் சிம் போட வேணாமான்னு சொல்லிட்டு நான் வந்து போல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஓட் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களாடா? அப்படியே 1 இயர் கழித்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள் தாண்டா பிறந்திருக்கு. அது பிறந்து 1 மந்த் கூட ஆகலை. அவளோட பேர் வந்து கியரா. அப்படியே ஜிமின் மாதிரியே தான் இருப்பாள், கொஞ்சம் அவங்களோட சாயலுமே அவர்கிட்ட இருக்கும்.
அது போக ரியாவுமே அவங்க வீட்டில் தான் இருப்பா. ஏன்னா வந்து பாப்பா இருக்குது, நான் பாப்பாவை பார்க்கணும், கியாராவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆனாவையும் இவங்களையும் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா. அவங்க 2 பேருமே இப்போ வேலைக்கு போகிறதுனால நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, அதனால் வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அது போக ரியாவுமே கொஞ்சம் சமத்தான பொண்ணு தான். ஏன்னா வந்து சொல்படிலாம் கேட்டு அந்த மாதிரி தான் இருப்பா. பாப்பாவை பார்த்துக்கிறது செய்கிறது அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக தான் இருந்துகிட்ருப்பா ரியாவுமே. இன்றைக்கி ரியா வந்து வரல. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட். இன்றைக்கி ஆனாக்கும் இவங்களுக்கும் லீவு. ஏன்னா வீக் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறா இல்லையா, அதனால் வீக்கெண்ட்லையாவது நம்ம பார்த்துப்போம், அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆனா நினச்சிப்பா. அது போக உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. இப்போது உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்போ இருக்கீங்கன்னா, நீங்கள், ஜிமின், கியாரா, ஜிமினோட அம்மா அப்பா இவங்க தான் இருக்காங்க. இப்போது ஜிமின்மே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நான் இந்த மாதிரி அப்பாவோட பிஸ்னஸ் தான் இப்போ ரீசெண்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அப்பா ஹெல்த்க்கான கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஜிமின் வந்து அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிறாரு. இப்போது உங்கள் 2 பேரும் வந்து ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் அப்போ தான் கியாராவை ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கிறீங்கடா. இப்போ உங்கள் மாமியார் இருந்துட்டு, வயன் சொல்லுங்க அத்தை, போய் சாப்பிட்றி, போ, டைம் ஆகிட்டு, மணி 3 ஆகிட்டு, போய் சாப்பிடு, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லை அத்தை, நான் இங்கேருந்து போனாலே எந்திரிச்சிட்றா. அப்படி தாண்டி இருப்பா, பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும், நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்டா நீங்கள் போய் அங்கே சாப்பாடெல்லாம் கை வைக்கிறீங்க. இங்கேன்னா அவள் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உங்கள் மாமியார் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அத்தை கொடுங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. ஏய் என்னடி, நானும் என் பையனை வளர்த்துருக்கேன், என் பொண்ணை வளர்த்துருக்கேன், ஏன்னா நான் என்ன பிள்ளையே பேக்காதவளான்னு கேட்குறேன். எனக்கு தெரியும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியே கியாராவுமே வந்து அவங்க தட்டி கொடுக்க அவளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கா. ஆனால் பெரிய ஆள் தான் அத்தை, என்ன 2 பிள்ளைய வளர்க்குறது என்ன சும்மாவா? அதுவும் புருஷனாக இருக்கானே, சரியான என்ன சொல்கிறது, நசன்னு அழுதுகிட்டே இருப்பான். எதுக்கு அழுகுறான், என்ன எதுக்கு அழுகுறான்னு ஒன்றுமே தெரியாது, சும்மா அழுதுகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் நீனும் இருக்கியாடி கியாரா? அப்படியே பாரேன், தூங்குறா பாரேன், அப்படியே கண்ணை மூடி, அவங்க அப்பா மாதிரியே நட்டிக்கிறல்ல நீ அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அது பாப்பா அப்படியே அவங்களோட ஷோல்டரில் படுத்து தூங்குது. பாத்தியா தூங்குறத? அதான் அவங்க அப்பனை மாதிரியே இருக்கா. நீனு வளரடி, உனக்கு இருக்குது. உங்கள் அப்பனுக்கு என்னெல்லாம் பண்ணா அதெல்லாம் உனக்கு பண்ணி விட்றேன் பாரு. அடியே அவனுக்கு பண்ண மாதிரி எதுவும் பண்ணாதடி, பாவம் 2 பிள்ளைலாம் கஷ்டப்படுச்சுன்னா கியாராவது சும்மா நிம்மதியாக இருந்துட்டு போகிறா, விடு. பாவம் குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அவளை போட்டு நீங்கள் படுத்திக்கிட்டு இருக்க, தொட்டில் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார் சொல்கிறாங்க. உங்கள் பேத்தியை ஒன்றும் சொல்லிடக்கூடாதே, உடனே தாத்தாக்கு அப்படியே பொத்துட்டு வந்துருமே. ஆமாம், என் பேத்தியா, எனக்கு அப்படி தான் வரும், கோவம் வரும், எனக்கு தெரியும் என் பேத்தியாவை எப்படி வளர்க்கணும். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே 2 பேரும் சும்மா செல்லமாக சண்டை போட்டுட்ருக்காங்கடா. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. எப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கோம், இந்த சத்தத்தில் தூங்குறா பாருங்களேன் அவங்க பேத்தியா. அத்தானடி தூங்குறா பாரு, அங்கே அமைதியாக தானே இருந்துச்சு ரூமு, இவங்க அம்மா எந்திரிச்சு வந்த உடனே அப்படி கத்துறான். இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம், இப்படி தூங்குறா பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்கிறாங்க. அத்தாங்க எல்லாம் அவங்க அப்பனை மாதிரி இருக்கா, பார்த்துக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க 2 பேரும். இப்போ உங்கள் வீட்டோட டோர்பெல் தாண்டா ரிங் ஆகுது. உங்கள் அத்தை பாப்பாவை தொட்டில் போட்டுட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னும் மது தான் வந்து நிற்கிறாங்க. வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ரிசீவ் பண்ணுறாங்க. ஒயன் இல்லையா ஆண்டி? ஒயன் இப்போ தான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் உள்ளே வராங்க. உங்கள் அத்தை மாமா அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்களும் சரி யாராக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் கை கழுவிட்டு வரீங்க. பார்த்தா ஜின்னும் அதுவும் உட்காந்துருக்காங்க, ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்கள் அத்தை ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, உங்கள் அத்தை உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களும் எதுவும் கேட்டுக்க மாட்டீங்க. இப்போ போய் பார்த்தா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. மது, ஜின்னண்ணா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காவா? ஆமாம் ஜிமின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாரு. இல்லைண்ணா அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. வீக்கெண்டில் ஆஃபீஸா? ஆமாண்ணா, அவரோட கம்பெனியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகம், அதனால தான் போயிருக்காருண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, சரிம்மா, சரி ஜிமின் இருந்தாலும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும், பரவாயில்ல, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேன். மது, நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு 2 பேத்துக்கும்? ஏதாச்சும் யாராச்சும் டக்குன்னு சொல்லுங்கள், இப்படி சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய? அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும். அடி பாவி மது, எப்படி அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினேன் அம்மா அப்பா கிட்ட? அதெல்லாம் வாங்கியாச்சு ஒயன், அடி வாங்கி எப்படியோ நடந்துருச்சு. சரி எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தால் சரி தான், கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம். நான் மது கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேன் சொல்லுங்கள். மாமா எல்லோரும் வரணும் கண்டிப்பாக சொல்லிட்டேன், உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறா. கண்டிப்பாக நாங்கள் வராமலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுமே சொல்லிகிட்ருக்கா. இப்போது அடுத்ததாக இன்னொரு டோர் பெல்லும் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜான்வி அண்ணி, 6 மணினா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்டி, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினோட அக்கா மாமா, அப்புறம் வந்து அந்த குட்டி பொண்ணு, அவளோட பேர் வந்து ஆக்சுவலாக ரியல் நேம்
பிரீத்தா. ஆனால் எல்லாரும் குட்டி பிள்ளைனால ஷின்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவளை. ஷின்ட்டு எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். போடி வையன். என்னாச்சு? அத்தை மேலே கோவமா? ஆமாம், நீ என்னை பார்க்க வந்தியா ஒரு ட்ரிப் அது? ஐயோ, அது குட்டி பாப்பா இருக்கல்ல, அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே, அதனால என்னை வந்து ஷின்ட்டு பாப்பாவை பார்க்க அதுக்கு வரவே விட மாட்டேக்கான். இன்னொரு நாளில் வரேன், போடி, நான் தான் இங்கே வந்துட்டேன்ல பாப்பாவை பார்க்க, நீ ஒன்றும் வர தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போகிறா. நீங்கள் தூக்கிக்கிறீங்க, இங்கே தூக்காதடி வையன் போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜான்வி இருந்துட்டு, ஷின்டோ அத்தை என்ன பொடி வாடின்ட்டு இருக்க, அதே சாரி சொல்லு. ஐயோ அண்ணி, சின்ன பொண்ணு தானே, இருக்கட்டும், சும்மா இருங்க. அத்தை சாரி சரியா, நீனும் சின்ட்டு பாப்பாவை அடிக்கடி பார்க்க வரணும் சரியா? சரி, நான் கண்டிப்பாக சின்ட்டு பாப்பாவை பார்க்க வரணும், ஓகேவா? பார்க்க கண்டிப்பாக நான் வருவேன். முடிஞ்சால் கேரா பாப்பாவையும் தூக்கிட்டு வரேன் சரியா? சரி. ஆமாம், சிம் எங்க? அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. எதுக்கு போனான் ஆஃபீஸ்க்கு? இன்றைக்கி சண்டே தானே, லீவு தானே எல்லாத்துக்கும். அவன் மட்டும் எதுக்கு போனான்? அவன் வரட்டும், சிம் வரட்டும். அவனை அடிக்கிற அடியில் பாரு, அவன் அழுதுட்டு தான் இருப்பான் பாரு. சரி நீ அடி அவனை, ஓகேவா? அவரை அடி. நீ பாரு, நீனும் கூட சேர்ந்து தடுத்துட்ருக்கூடாது, அம்மா தடுத்த மாதிரி சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தூக்கிட்டு போகிறீங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தா ஜான்வி, ஆரம், ஜின், மது இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மது வந்து ஜான்வியுமே இன்வைட் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக வாரன் மாதிரி ஜான்வியும் ஆரமும் சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் தான் உள்ளே வாரீங்கடா. ஷின்ட்டு வந்து உங்கள் மாமா கிட்ட தொல்லை பண்ணிட்டு நீ அங்கே கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரே போயிடுறாரு. அந்த டைமில் கேராவுமே லைட்டாக அழுகுறா. அதனால சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அவங்கள பார்க்க போயிடுறாங்க. இப்போது நீங்கள் வந்து உட்காந்துட்டு அப்புறம் எப்படியோ மேடம் ஓகே பண்ணிட்டீங்க, அதே தான் பண்ணி. ஆனால் இருந்தாலும் நீ ரொம்ப கெட்டிக்காரி தாண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தாச்சுல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பீங்க. அவள் இருந்துட்டு ஏன் மேடம்லாம் அப்புறம் என்னவா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது உங்களுக்கு. நீங்கள் மதுட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்கடா இதை பற்றி. இப்போ அவள் அந்த இதை உடச்ச உடனே ஜான்விக்கு இங்கே பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடி வையனே வேணுமா சொல்லிகிட்ருக்கா? அது அண்ணி, அது ஒன்றும் இல்லை, சும்மா அது வளருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளித்து வச்சிட்டீங்க. சும்மா அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரி வயன் அப்போ நாங்கள் கிளம்புறோம், கண்டிப்பாக வந்துடுங்க, வராமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே எல்லாட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாடா. நீங்களுமே வழி அனுப்பி வச்சிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுறா. இப்போ நைட்டு தான் ஆகுது. பாப்பா வந்து ஜிமினோட அப்பா வந்து வச்சுருப்பாரு. அவங்க கீழே இருக்காங்க, நீங்கள் வந்து மேலே ரூமில் இருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்போ தான் வீட்டுக்கே வந்திருப்பாரு. இப்போது ஜிமின் தான் வராரு. வந்தால் ஷின்ட்டு வந்து இடுப்பில் 2 கையை வச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கா. நேராக ஜிமின் ஓடி வந்து அவளை தூக்குறாரு. என்னை தூக்காதடா, வீட்ரா, கீழே இறக்கி விட்றா, லூச்சு பயலே, வீடு கீழே இறக்கி விட்றா. சரி. என்னாச்சு? என்ன ஷின்ட்டு பாப்பாக்கு மேலே கோவம்? வீட்ரா, அவன் மேலே நான் சண்டை, தூரப்பட பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பொறுக்கி ராஸ்கல் நான் சொல்கிறேன் மாமா பார்த்து? யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாம் பையன் தான் கற்றுக்கிட்டான். அவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்துட்டா எனக்கு? ஆமாம், நீ தப்பு பண்ணியிருக்கல, அதனால தான் அவள் இப்படி எனக்கு கூப்பிட சொல்லி கற்றுக் கொடுத்தான். என்ன நான் தப்பு பண்ணேன் சொல்லு? ஷின்ட்டு பாப்பாவுக்கு அப்படின்னு என் மேலே கோவம், அந்த மாமா மேலே. அது உன்னை யார் எனக்கு ஆஃபீஸ் போக சொன்னா? நான் தான் எனக்கு வருவேன்னு தெரியும்ல உனக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? அம்மாவும் இன்ஃபார்ம் பண்ணலை, அப்பாவும் இன்ஃபார்ம் பண்ணலை. இல்லைனாலும் நான் வரமாட்டேன், உனக்கு தெரியாதா? சொல்லு, நான் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்றைக்கி தான் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தா தெரியுமா? இதுக்கு முன்னெல்லாம் நான் சிம் வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவா? இல்லை, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லைனா வேறு ஊரில் இருக்காங்கன்னெலாம் சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டே வரமாட்டேன் தெரியுமா? அப்புறம் கேரா பாப்பா பிறந்தப்பவும் என்னை கூட்டிகிட்டு வரல தெரியுமா? சரி. அப்படியா சொன்னா ஜான்வி? ஆமாம், அப்படி தான் சொன்னா தெரியுமா உனக்கு? ஆரம்பப்பாவும் அப்படி தான் சொன்னாங்க, உனக்கு தெரியுமா? அப்படியா சொன்னாங்க? ஆமாம், எனக்கு என்ன தெரிய போகுது? உனக்கு தான் என் மேலெலாம் பாசமே கிடையாது தானே, சும்மா தானே இது பண்ணுறேன். முன்னாடிலாம் நீ வந்து பார்ப்பேன், நம்மலாம் ஒன்றா விளாடுவோம் செய்வோம். ஆனால் இப்போலாம் நீ வந்து பார்க்கவே மாட்டுக்கல, நீ பாப்பா பிறந்ததுலேருந்து. அச்சோ, அப்படிலாம் இல்லைம்மா, அத்தைக்கு அது சீரியஸாக உடம்பு சொல்லடா தங்கம், அதனால தான் பார்க்க வேண்டாம், வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் சரியா? உங்கள் அம்மாவா எதுவும் சொல்லலை. சரி நீ இன்றைக்கி எதுக்கு ஆஃபீஸ் போனேன்? அதான் சொன்னேன்ல, மாமாவுக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகம் சரியா? இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஆனால் மாமாவுக்கு டைம் கிடைக்கிற நேரம் ஃபுல்லாக அத்தை, நான், பாப்பா எல்லாருமே வந்து ஷின்ட்டு பாப்பாவை நாங்கள் பார்ப்போம் சரியா? சரி, நீ சாப்பிட்டியா? இல்லைடா தங்கம், மாமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். சரி மாமா. நீ கேரா பாப்பாவை பார்த்தியா?
இல்லைடா தங்கம், இப்போ தானே மாமா வந்திருக்கேன், இனிமேல் தான் போய் பார்க்கணும். நீ வா, நான் காட்டுறேன், நீ வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போகிறா. கேரா பாப்பா நல்லா சிரிச்சு விளாண்டுட்டு இருக்குது. ஜிமினை பார்த்தோன்னே அது ரொம்ப சிரிச்சிட்டு இருக்குது கியாரா. அச்சோ தங்கம், இருங்க அப்பா குளிச்சுட்டு வந்து உங்களை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு பாப்பா. இப்போ அப்படியே வெளில வந்து பார்த்தா ஜான்வி தான் சிண்டுக்கு ஊட்டிகிட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து பார்க்குறான். வாடா நல்லவனே, சொல்றி எப்படி வந்த? மாமா எங்க? மாமா வந்தால் தான் இருக்கார். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜிமின், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் மாமா ஒர்க்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போதும் மாமாவுக்கு. ஏன்டா எப்படி இருக்கீங்க மாமாவும் மச்சானோ? என்ன நாங்கள் என்ன இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் சொல்லி திருத்தவே முடியாது. அப்புறம் மாமாவும் மருமகளும் பேசியாச்சா? அதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். என்ன ஷின்ட்டுமா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். நீ ஊட்டு ஒழுங்கு மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ட்டு ஜான்விக்கிட்ட மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய் என்னடி மாமா இருக்குங்கிற தைரியமா? வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி வாயே பேச மாட்டாடா ஜிமினா. இங்கே வந்தால் வால் முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் உன்னை பார்த்து ரொம்ப ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் கொடுக்குற செல்லம், 2 பேர் கொடுக்குற செல்லம். ஏய் அப்படிலாம் இல்லடி, போடி ஒழுங்கு மாதிரி தான் ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ட்டு சொல்கிறான். ஏய் அப்படிலாம் அம்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மிரட்டினோன்னே சரி நான் சொல்ல மாட்டேன். எப்போக்கா வந்தா? மத்தியானமா இல்லை இப்போ தான் வந்தியா? இல்லைடா மத்தியானமே வந்துட்டோம். ஜென்னும் அதுவும் இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் போல், அதான் இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தாங்க. ஆமாம் வயனுங்க, வயனவள் இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்டுட்டு மேலே போயிருந்தா. தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. கேராங்க விளாண்டுட்டே இருந்தா. அதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்க இருந்தால் எடுன்னு நான் சொன்னேன். சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் மேலே. தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், தெரில, பாரு போய். சரிக்கா ஓகேக்கா, நான் போய் பார்க்குறேன். சரிடா. வாங்க மாமா வந்துட்டிங்களா? என்ன இன்னைக்கு டயர்டா? அம்மாடி நீ வேறு பயங்கர டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக வராரு, ரொம்ப டயர்டாக வராரு. பேக்கெல்லாம் எடுத்து போட்டு திரும்புகிறாரு. ஒயன் என்ன இது பாரு டிவி பார்க்காம? என்ன ஜிமின் சொல்லுங்கள் மாமா. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலையா என்ன? இல்லையே, ஃபீட் பண்ணிட்டு தான் வந்தேன். எப்படி ஃபீட் பண்ணேன்? சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும், அப்போ தான் ஃபீட் பண்ணேன். இப்போ மணியாக தானே தெரியுமா? மணி 9 ஆகுது. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு என்னாச்சுன்னு கூட உனக்கு தெரியலையா? கீழே பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே வெட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஐயோ சாரி ஜிமின், நான் பார்க்கவே நாங்கள் வெட்டானது கூட ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கே வந்து உட்காந்தேன். அது போக பழைய மாதிரி இன்றைக்கும் வந்துட்டா, அதே இதில் உட்காந்துட்டேன். அதான் சாரி ஜிமின். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து பார்க்குறீங்கடா, பாப்பாவை தான் பார்க்குறீங்க. அவள் ஜிமினோட அப்பா மடியில் படுத்து நல்லா தூங்குறா. ஐயோ இவள் வேறு தூங்குறாளே, இது வேறு இப்படி லீக் ஆகிட்டே இருக்கே. கடவுளே என்ன பண்ணுன்னு தெரில. ஆல்ரெடி பாட்டிலில் பாதி வச்சுருந்தேன், அப்படி இருந்தும் இப்படி லீக் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள். அப்போது பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. இல்லைம்மாம்மா பாப்பா முடிச்சிருக்காளா தூங்குறான்னு பார்க்க வந்தேன். இல்லைம்மா அவள் இப்போ தான் தூங்கினான். ஆமாடி இப்போ தான் தூங்கினான். நீ மேலே இருந்த தூங்கிருப்பியோ என்னமோ சொல்லிட்டு தான் பாட்டிலில் வச்சுட்டு போனல, அதை எடுத்து ஃபீட் பண்ணிட்டேன். அவள் தூங்கிட்டான், நீ பயப்படாத. நீ சாப்பிட்டுட்ட, அவனை சீக்கிரம் சாப்பிட வர சொல்லி கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிவிட்டு மேலே போயிடுறீங்க. இங்கே ரெஸ்ட் ரூமில் ஜிமின் வந்து குளிச்சிட்ருக்காரு. நீங்கள் தட்டுறீங்க அவர் டோரை. ஜிமின் மாமா மாமா. என்னடி வயன்? என்ன கதவை திறேன் ஒரு நிமிஷம். என்னடி நீ இறி கதவை திறக்கிறேன். அவருமே இப்போ கதவை திறக்கிறாரு. ஐயோ இப்படியோட வந்து நீ இப்போ டவலாச்சு கேட்கலாம்ல. இது என்ன நீ பார்க்காதான் என்ன? சரி விஷயத்த சொல்லு, நான் டக்குன்னு குளிச்சுட்டு வரதுக்கு சொல்லு. எனக்கு ஆல்ரெடி பசிக்கிடி வயிறு, சொல்லுடி. அது பாப்பா தூங்கிட்டா ஜிமின். சரி அதான் நீ பார்த்தல, அப்புறம் என்ன இப்போ நான் அதுக்கு என்னடியே பண்ணணும் சொல்கிறீ? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, போடா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு உள்ளே இழுக்கிறான். இப்போ என்ன மேடம் ஹெல்ப் பண்ணோம் அவ்வளோதானே? அவ்வளோதான். சரி ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. ஹெல்ப் பண்ணலாம்ல, அப்புறம் பிறகு அங்கே தொட்டேன் இங்கே தொட்டேன்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்ன? ஓகே தானே? சரி ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன் அப்போலாம். நான் பாருங்கள் ஜிமின், சொன்ன வேலையை மட்டும் பார்க்கணும், அதை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். ஓகேவா? சரிடி ஓகேடி. இப்போ பண்ணணும்னா வேண்டாம் உனக்கு. இப்போ பண்ணணும்னா கீழே அண்ணி அண்ணா ஷின்ட்டு பாப்பா எல்லோரும் இருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. சரிடி ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. அது போக இப்போ தானே பாப்பாவும் பிறந்திருக்கு, பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்க? இந்த கை வேலை கால் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பின்ன வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? இப்படிலாம் பண்ண சொல்வேன், அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? என்ன நான் கேட்குறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கல நீங்கள் அப்படிலாம் இது பண்ணுறது. ஏன் ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ண முடியாதா உங்களுக்கு? அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு பண்ணணும்னா பண்ண தான் செய்வேன் நான். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் 4 மாதம் கழிச்சு உங்கள் கிட்ட கூட நான் வர மாட்டேன்.
சரி வர விட்டுக்காத. அப்புறம் வாழ்க்கை முழுக்க தன் கையை தனக்கு உதவி நான் இருந்துக்கிறேன். சரி சரி பண்ண மாட்டேன் உரைக்காத. உனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ணலை சரியா? இப்போ பண்ண விடுறீ ஏன்டி இப்படி பண்ணுறேன்? சரி சரி நான் மறந்துட்டேன். ஆல்ரெடி எனக்கு பயங்கரமாக வலிக்குது ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ அவருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? அதுக்கு மேலே உங்கள் இமேஜினேஷன், நீங்கள் என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க ஓகேவா? இப்போது நீங்களும் ஜிமினும் கீழே இறங்கி வாரீங்கடா. ஷின்ட்டு ஜான்வியோட மடியிலே படுத்து தூங்கிட்டு ஆரம் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது ஜிமினும் வந்து சாப்பிட்டு தான் வராரு. நீங்கள் அவர் பக்கத்தில் பரிமாறிட்டு இருக்கீங்க. இப்போது ஜான்வி ஷின்ட்டு வந்து சோஃபாவில் படுக்க வச்சுட்டு நேராக வராங்க. ஜிமினோட காற்றே பிடிக்கிறாங்க. வலிக்குடி ஜான்வி விட்ரி அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் இந்த மாதிரிலாம் உண்டா என்னென்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜிமின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இப்போ வையனை தான் பார்க்குறாரு. இது நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வையன் வந்து கண்ணை காமிக்கிறா. என்னடா நான் உன்கிட்ட கேட்டா அவளை பார்த்துட்ருக்கேன். என்ன 2 பேரும் என்ன சிக்னல் கொடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா விடுக்கா காது வலிக்குக்கா. என்னடா சொல்லு. அது ஆமாம் ஒரே ஒரு டைம் தான், அதில் தான் பாப்பா ஃபார்ம் ஆச்சா. அக்கா இன்னும் சொல்லி பேசாத. இதெல்லாம் அவள் தங்கச்சி வளகாப்புக்கு முன்னாடி நடந்தது. அடப்பாவி அப்போ லவ் தானே நான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம் லவ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அது போக அவங்க சம்மதம் எல்லாமே வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி தைரியமாக இது பண்ணேன். அதுவுமே நான் ஒன்றும் பண்ணல, நான் வேணாம் தான் சொன்னேன். இப்போ தான் சும்மா இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இவ தான் உசு பற்றி விட்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இன்னும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி அவங்கள பார்த்து முடிக்கும். அண்ணி நானும் எதுவும் இல்லை, இவர் தான் ஏதோ பேசினார் அதனால தான் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் தான் சொன்னேன் அண்ணி, மற்றபடி எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம்பிட்டு ஜான்வி சொல்லுங்கள். சரி விட்ரி, அதான் 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. விடு பிரச்சனை எதோட விடு. ஐயோ கடவுளே. ஏமாம்மா நீங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் ஏண்டா நியாயமாக பேசுறீங்க. எங்களோடதே அரேஞ்ச் மேரேஜ். அப்புறம் எப்படி எல்லா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமாவது என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் உங்கள் அக்கா கிஸ் தான் கொடுத்தா. அதை இன்னும் ரொம்ப வழக்க டைமில் கேட்க போய் தான் கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்துக்க மாட்டா. சரியான சாம்பார் சாதம் உங்கள் அக்கா. என்ன இன்னும் சாம்பார் சாதம் சொல்கிறீங்களா? இன்னும் சாம்பார் சாதம் சொல்கிறீங்களா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகிறா. ஐயோ சரி சரி விடுங்க இதோட இந்த சண்டையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் ஹாப்பியாக போகுதுடா. சரிடா இந்த ஒன் ஷாட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1.6K 7K தான் இருந்துச்சு. இப்போ 2Kக்கு வந்துட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் நான் டிசர்வ் என்னன்னு எனக்கு தெரியலடா. பட் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. என்னோடய ஓன் ப்ராப்ளத்தினால நிறையா டைம் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ சரி சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், வேண்டாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். பட் நம்மளை நம்பியும் நிறைய பேர் பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிலடா. எனக்கு வேறு இப்போது எக்ஸாம்ஸ் வேறு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது. அதனால் இந்த மந்த்து இந்த இதுதான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே ஒன் ஷாட் போடலான்னு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஜிமினுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்து ஜிமினுக்கே போட வேணாங்கிறதுனால தான் ஜேகேக்கு ஒன் ஷாட் போடலான்ட்டு இருக்கேன். ஜேகேக்கு அது ரொம்ப சின்ன ஒன் ஷாட் தான்டா ஓகேவா? அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஜிமின் ஒன் ஷாட் வந்து அப்லோட் பண்ணுறேன். சாரி சாதனா, நான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணுறேன்டா ஓகேவா? அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாதனா. கண்டிப்பாக நான் போடுவேன், போடாமலாம் நான் இருக்கவே மாட்டேன் ஓகேவா? வீடியோ கடைசியாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க ஓகேவாடா? சரிடா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.